உன்னை சேராமல் போனால் வாழாமல் போவேன். அத்தியாயம் 11. அன்று வெளிநாட்டிலிருந்து நித்யன் திரும்பி வந்திருந்தான். அவன் எப்போது வருவான் என காத்திருந்த தீபிகா வந்தவுடனே அவனுக்கு ஃபோன் செய்தாள். பல்லவன் தியாவை 2 முறை வந்து சந்தித்த விஷயத்தை சொன்னவள், இதற்கு மேலும் தள்ளி போட வேண்டாம், ஒன்று நீ அவளிடம் பேசு, இல்லை வீட்டில் சொல்லி கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து விடு என சொன்னாள். இதையே தான் ஆனந்தனும் சொன்னான். அவனுக்கு மட்டும் தியா பல்லவனிடம் பேசிய விஷயம் தெரிந்தாள். யார் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டான். இந்நேரம் தங்கள் இருவருக்கும் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பான். நித்யனும் பல்லவன் விஷயத்தை பற்றி ஆனந்தனிடம் சொல்ல வேண்டாம் என தீபிகாவிடம் கேட்டுக்கொண்டதால் தான் அவளும் சொல்லவில்லை. என்ன செய்வது என்று யோசித்தபடியே ஆராத்யாவின் போட்டோக்கள் அடங்கிய தனி அறைக்குள் சென்றான். அன்று அவளை புடவையில் பார்த்தபோது அந்த உணர்வை யாரிடம் சொல்வது என தெரியாமல் வழக்கம் போல அந்த அறைக்குள் வந்து புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் அந்த அறைக்குள் கடைசியாக வந்தது. அதற்கு பிறகு அவன் பயிற்சிக்கென்று வெளிநாடு சென்று விட்டான். அது முடிந்து இதோ இப்போதுதான் அதன் பிறகு வருகிறான். அன்று கூட அவளை புடவையில் பார்த்ததை பற்றி புலம்பி தள்ளி கொண்டிருந்தான். ஆருமா, இன்னைக்கு எவ்வளவு அழகா இருந்து தெரியுமா? என் கண்ணை பட்டுடும் போல இருந்தது. ஏந்தியாமா அந்த பல்லவன் கூட போய் பேசுற? எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா? இருந்தாலும் உனக்காக தான் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். பல்லவனை ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு? சாதாரணமாக தானே அவனோட பேசிகிட்டு இருக்க. அவன் மேலே உனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லையே. எனக்கு பயமாக இருக்குதியாமா. பாக்ஸிங்கில் எவ்வளவோ பெரிய பெரிய ஆளுங்களை பார்த்து கூட நான் பயந்ததில்லை தெரியுமா? ஆனால் முதல் தடவையாக இப்போ பயப்படுறேன். எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு கடைசி வரையிலும் உன் விஷயத்தில் நான் பயந்துக்கிட்டே இருக்க போகிறேன்னு தெரியலம்மா. அப்படி நீ என்னை விட்டுட மாட்டேதானே? ரதிமா, இன்னைக்கு நீ எவ்வளோ அழகாக இருந்து தெரியுமா? எதை பற்றியும் யோசிக்காமல் உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம்னு தோணுச்சு. தியாமா, நீ என்னை எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிற பாத்தியா? என்னமோ பண்ணிட்டடி. ஆருமா, நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட என் காதலை சொல்லியே ஆகணும். அதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது. ரதிமா, நீ என்னை ஏற்றுப்பதானே? என்னை பிடிக்கலைன்னு சொல்லிட மாட்டியே? அப்படி மட்டும் சொல்லிடாதம்மா, என்னால் தாங்கவே முடியாது. பத்திரமா இரு செல்லக்குட்டி, நான் கிளம்புறேன் என கடைசியாக அவளிடம் விடைபெற்று கிளம்பினான். அதற்கு பிறகு ஏதோ இப்போதுதான் வருகிறான். என்ன ஆருமா, நான் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பியே, எனக்கு தெரியும். இப்போ நான் இங்கே ஏன் வந்தேன்னு தெரியுமா? ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இதுவரையிலும் உன்கிட்ட சாதாரணமாக பேசி அதுக்கப்புறம் என் காதலை சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே அது முடியாதுன்னு தோணுது. அதனால் நேரடியாக என் காதலை உன்கிட்ட சொல்ல போகிறேன். நான் எல்லாம் யோசித்து வச்சுட்டேன். ஆனால் இந்த இடத்துக்கு நீ வருவியான்னு தான் தெரியலை. உங்கள் அண்ணனையும் என் காதலையும் நம்புகிறேன். உங்கள் அண்ணன் எப்படியோ உன்னை அழைச்சிட்டு வந்துடுவான். அதே போல் என் காதல் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் என சிரித்து கொண்டான். பிறகு ஆனந்தனிடம் ஃபோன் செய்து ஊட்டியில் இருக்கும் தன் எஸ்டேட் பங்களாவிற்கு ஒரு ட்ரிப் போகலாம் என சொல்ல, அவன் என்னடா திடீர்னு என்ன விஷயம் என கேட்க, நித்யன் தயக்கத்துடன் தன் மனதில் இருந்ததை சொன்னான். போட்டி முடிந்ததும் ஓய்வெடுக்க என்று எங்கேயாவது இது போல சென்று வருவது நித்யனுக்கு வழக்கம்தான். இந்த முறை ஊட்டிக்கு செல்லலாம் என முடிவெடுத்தவன் ஆனந்தனையும் அழைத்து செல்லலாம் என ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்தான். இப்போது அந்த எண்ணத்தில் சிறு மாற்றமாக அவன் தியாவையும் அழைத்து செல்லலாம் என நினைத்தான். அதை ஆனந்தனிடம் சொல்லவும் அவன் யோசனை செய்து கொண்டிருந்தான். அம்மா அப்பா விடுவாங்களான்னு தெரியலடா. 2 பசங்க போகும்போது ஒரு பொண்ணை எப்படிடா அனுப்புவாங்க? ஏற்கனவே அவளை எங்கேயும் வெளியில் விடவே யோசிப்பாங்க. இப்போ சொல்லவே வேண்டாம் என அவன் தயக்கமாகவே பதில் சொன்னான். நித்யனும் என்ன செய்வது என யோசனையில் ஆழ்ந்தவன், பேசாம தீபிகாவையும் வர சொல்லி கேட்போமா? அவளும் வரேன்னு சொன்னா உங்க வீட்டில் ஒத்துப்பாங்க என சொல்ல ஆனந்தன் இருக்கும் அதுதான் சரி எனப்பட்டது. ஆனா அந்த குட்டி பிசாசு வருவாளான்னு தெரியலையேடா என ஆனந்தன் சந்தேகமாக சொன்னான். அதை நான் பார்த்துக்கிறேன், அவகிட்ட நான் பேசி வர வைக்கிறேன், நீ உங்க வீட்டில் பேசு என சொல்லிவிட்டு ஃபோனை வைத்தான். அடுத்து தீபிகாவுக்கு ஃபோன் செய்து அவளை ஏதேதோ பேசி ஆனந்தனுடன் தனியாக பேச நேரம் கிடைக்கும், உன் காதலை சொல்லலாம் என சொல்லவும் அவளும் ஒத்துக்கொண்டாள். ஒரு வழியாக அவளை சம்மதிக்க வைத்ததும் என்றைக்கு கிளம்புவது என்பதை பற்றி விஷயத்தை சொல்லி அதை வீட்டிலே சொல்லிவிட சொல்ல அவளும் சரி என சொல்லி போனை வைத்தாள். அவள் வருவது உறுதியானதும் ஆனந்தனும் வீட்டில் பேசி சம்மதம் வாங்க நால்வருமே அந்த வாரத்திலேயே ஊட்டிக்கு பயணப்பட்டனர்.
நித்யனின் காரிலேயே நால்வரும் செல்வது என முடிவு செய்யப்பட்டது. கிண்டல், கேலி, பாட்டு, கூத்து என காரை அமர்க்களப்பட்டது. தியாவுக்கு அந்த அனுபவம் புதிதாக இருந்தது. அவர்கள் கேலியில் நன்றாக வாய்விட்டு சிரிக்கவும் முடிந்தது. நித்யன் இப்படி பேசுவான் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவனுடைய இன்னொரு முகத்தை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. விவரம் தெரிந்து நித்யனை அவன் விளையாட்டு போட்டி நடக்கும்போது டிவியில் தான் பார்த்திருக்கிறாள். அதனாலேயே அவனை பார்த்து பயப்படவும் செய்திருக்கிறாள். இப்போது அவனது அணுகுமுறை அவளுக்கு வித்தியாசமாய் தெரிந்தது. ஒருவேளை இதுதான் அவனது உண்மையான முகமோ? அந்த விளையாட்டில் ஆக்ரோஷம் தேவை என்பதால் அப்படி இருக்கிறானோ என முதல் முறை சரியாக யோசித்தாள். உணவிற்கென்று வழியில் ஒரு இடத்தில் நிறுத்தினர். மலை ஏறுவதால் தனக்கு உணவு வேண்டாம் என ஆராத்யா சொல்லிவிட, நித்யனுக்கு பசித்தாலும் அவள் சாப்பிடாததால் தனக்கும் வேண்டாம் என சொல்லிவிட்டான். ஆனந்தன் தான் அவனை திட்டிக் கொண்டிருந்தான். உனக்கு என்ன அறிவு கெட்டு போச்சா நிதி? அவளுக்கு பசிச்சா சாப்பிட போறா, இல்ல வேண்டாம்னா விட்டுடு. அதுக்காக நீயும் சாப்பிடாம இருப்பியா? அவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வரணும், எவ்வளவு நேரம் பசி தாங்குவ என கோபத்தோடு கேட்டான். நித்யன் புன்னகையுடன் அவ சாப்பிட்ற வரையிலும் என சொல்ல, இப்போது ஆனந்தன் அவனை முறைக்க ஆரம்பித்தான். ஏண்டா, இது உனக்கே நியாயமா இருக்கா? இங்க இருக்கும்போது உனக்கு அவ சாப்பிடலன்னு தெரியும், அதனால இப்படி பண்ற. வீட்டில் அவ சாப்பிடாம இருந்தா என்ன பண்ணுவ என கிண்டலுடன் கூடிய எரிச்சல் குரலில் சொன்னான். என் கண்ணு முன்னாடி அவ சாப்பிடாம இருக்கும்போது நான் எப்படிடா சாப்பிட்றது? உண்மையிலேயே எனக்கு சாப்பிடவே தோணலடா, ப்ளீஸ் இதை இத்தோட விடு என சொன்னவன் தீபிகாவும் ஆராத்யாவும் இருந்த இடத்திற்கு சென்றான். நித்யன் சாப்பிடவில்லை என்றதும் ஆனந்தனும் தனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட, ஆனந்தன் வேண்டாம் எனவும் தீபிகாவும் தனக்கு உணவு வேண்டாம் என மறுத்துவிட்டாள். எல்லோருமே சாப்பாடு வேண்டாம் என சொல்லவும் ஆராத்யா அனைவரையும் கவலையுடன் பார்த்தாள். அவ்வளவு தூரம் எப்படி யாரும் சாப்பிடாமல் இருப்பார்கள்? இன்னும் கிட்டத்தட்ட 5 மணி நேர பயணம் இருந்தது. ஆராத்யா ஆனந்தனிடம், சாப்பிடாம எப்படின்னா அவ்வளவு நேரம் இருப்பீங்க? இதுக்கப்புறம் கெஸ்ட் ஹவுஸில் போய் நமக்கு உடனே சாப்பாடு கிடைக்குமோ என்னவோ என கேட்டாள். அதை அவங்கிட்ட கேளு என நித்யனை முறைத்துவிட்டு ஆனந்தன் திரும்பிக் கொண்டான். ஒருவேளை இவன் வேண்டாம் என்று சொன்னதால் தான் அண்ணன் சாப்பிடாமல் இருக்கிறானோ என நினைத்தவள், ஏன் நிதி, உங்களுக்கு சாப்பாடு வேண்டாமா? அவ்வளவு தூரம் கார் ஓட்டிட்டு வரணுமே என கேட்டாள். நல்லா கேளு, இதை தான் நானும் சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான் என ஆனந்தன் புலம்பினான். எனக்கு இப்போ பசி இல்லை என நித்யன் சொன்னான். இப்போ பசிக்கலனா ஒரு 2 மணி நேரம் கழித்து வேற ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா என ஆராத்யா மீண்டும் கேட்டாள். நீ சாப்பிடுவியா என நித்யன் கேட்க அவள் ஆச்சரியமாய் பார்த்தாள். எனக்கு மலை ஏறும்போது சாப்பிட்டா வாமிட் வர மாதிரி இருக்கும், அதனால ஃபுட் எப்பவும் சாப்பிட மாட்டேன். நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க, நான் ஏதாவது ஜூஸ் குடிக்கிறேன் என சொன்னாள். எனக்கும் ஜூஸ் போதும், அந்த காஃபி ஷாப்பில் நிறுத்துறேன், எல்லாரும் அங்கே சாப்பிடலாம் என சொல்லிவிட்டு பார்க்கிங்கில் காரை நிறுத்தி இறங்கினான். அவனோடு எல்லோரும் இறங்கி கொண்டாலும் தியாவுக்கு யாரும் சாப்பிடாதது கவலையே தந்தது. அண்ணன் பசி தாங்க மாட்டான், தீபிகாவும் அப்படிதான். நித்யன் சாப்பிடவில்லை என்றால் இவர்கள் இருவரும் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறார்கள்? காஃபி ஷாப் உள்ளே செல்லும் போது பின்தங்கிவிட்ட தீபிகாவிடம் ஆனந்தன் கூட அதையே தான் கேட்டான். ஏன் பிசாசு, நீ தான் பசி தாங்க மாட்டியே, இப்போ ஏன் சாப்பாடு வேணாங்கிற? தனியாக சாப்பிட வெக்கமாக இருக்கா? எப்பவும் கூட்டத்தில் ஒரு பக்கெட் பிரியாணியை அடித்து விடுவ, இப்போ தனியாக சாப்பிட்ட எல்லாரும் கண்டுபிடிச்சு கண்ணு வச்சுட்டு வாங்கன்னு யோசிக்கிறியா என கிண்டலாக கேட்டான். அவள் ஆனந்தனை முறைத்து, நான் சாப்பிட்டா உனக்கு என்ன, சாப்பிடலைன்னா உனக்கு என்னடா என கோபமாக கேட்டாள். சரிதான், நீ சாப்பிட்டா எனக்கு என்ன, இல்லைனா எனக்கு என்ன, சும்மா எதுக்காக சாப்பிடலன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை என சொன்னான். நீ எதுக்காக சாப்பிடல என தீபிகா பதிலுக்கு அவனிடம் கேட்டாள். நித்யன் சாப்பிடல, நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது, அதனால தான் என ஆனந்தன் பதில் சொன்னான். அவனையே ஆழ்ந்து பார்த்த தீபிகா, அதே போலதான் நீ சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிட்றது என சொல்ல ஆனந்தனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எல்லோரும் காஃபி ஷாப்பில் அவர்களுக்கு தேவையான பானங்களை ஆர்டர் செய்துவிட்டு காத்திருந்தனர். வரவேற்பாளர் பகுதியில் 2 பெண்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் இரட்டையர்கள் போல பார்க்கவும் அழகாகவே இருந்தனர். ஆனந்தன் அடிக்கடி அவர்கள் பக்கம் பார்வையை திருப்ப நித்யன் புன்னகையுடன், என்னடா அழகா இருக்காங்களா, அடிக்கடி கண்ணு அந்த பக்கமே போகுது என கேட்டான்.
திரும்ப இந்த பக்கம் வருவோமோ என்னவோ, இங்கே இருக்கிற வரையிலும் பார்ப்போமேனு தான் பார்க்குறேன் என சொல்லி சிரித்தான். கேட்டுக்கொண்டிருந்த தீபிகாவிற்கு காதில் புகை வராத குறைதான். தான் ஆர்டர் செய்த கோல்டு காஃபியை பாதி குடித்தும் குடிக்காமலும் குப்பை குடியில் போட்டுவிட்டு எழுந்து விட்டாள். அவளது கோபத்தை புரிந்து கொண்ட நித்யன் இதுக்கெல்லாம் சேர்த்து பின்னால சார் எவ்வளவு வாங்க போறாரோ தெரியலையே என நினைத்து கொண்டான். தீபிகா எழுந்ததும் தியாவும் எழுந்து கொள்ள பெண்கள் இருவரும் வெளியே கிளம்பியதும் ஆண்களும் எழுந்து கொண்டார்கள். ஆனந்தன் சலிப்புடன் இந்த பிசாசு இருக்கிற வரைக்கும் என்னால் நிம்மதியாக சைட்டு கூட அடிக்க முடியாது. அவ இல்லைனா தியா வரமாட்டலேன்னு தான் எனக்கு பிடிக்கலனாலும் அவளையும் அழைச்சிட்டு வந்தேன். அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பாக இவளை விட்டுட்டு தான் வருவேன், வேணும்னா பாரு என ஆனந்தன் தீபிகாவை திட்டிக் கொண்டிருக்க நித்யன் அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து வைத்தான். ஏண்டா அப்படி பார்க்குற என ஆனந்தன் அவனை சந்தேகமாக கேட்டான். இல்லை, உண்மையிலேயே அடுத்த தடவை அவ இல்லாமல் வருவியான்னு நினச்சி பார்த்தேன், அதனால தான் சிரிச்சேன் என நித்யன் சொல்ல இப்போது ஆனந்தன் அவனை ஒரு மார்க்கமாய் பார்த்தான். உனக்கு என்ன பைத்தியமாடா? இந்த தடவை இவளை அழைச்சிட்டு வர்றதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அடுத்த தடவை வேற அழைச்சிட்டு வருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உனக்காக கூட அந்த தப்பை நான் இன்னொரு தடவை செய்ய மாட்டேன்டா என தீபிகாவை நினைத்து ஆனந்தன் பொங்கிக் கொண்டிருந்தான். பார்ப்போம் என மனதிற்குள் நினைத்த நித்யன் வெளியில் எதுவும் சொல்லவில்லை. காரில் போகும்போது ஆனந்தன் டூ டு டு டூ டு 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 டூ டு டு ஐ லவ் யூ டு, நிஜமா ஐ லவ் யூ டு என டேஷ்போர்டில் தட்டி பாடிக்கொண்டே வர தீபிகா அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கோபத்தை பார்த்து புன்னகைத்த நித்யன், ஏண்டா உனக்கு ஒன்றுக்கே வழி இல்லை, இதில் 2 ஐ லவ் யூ டூவா என கேட்க தீபிகா புன்னகையுடன் அவன் தோளில் தட்டினாள். கரெக்ட் நித்தி, நானும் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன், அதுக்குள்ள நீ ஏன் சொல்லிட்ட என புன்னகைக்க ஆனந்தன் திரும்பி அவளை முறைத்தான். உனக்கு என்னடி ஐ லவ் யூ 3ன்னு கூட பாடுவேன், அதுக்காக நான் 3 பேரை லவ் பண்ண முடியுமா? நல்லா பேசுகிறாங்க பழமொழி என சொல்ல எல்லோரும் சிரித்து கொண்டார்கள். இப்படியே பேச்சும் சிரிப்பும் கேலியும் கிண்டலுமாக ஒரு வழியாக ஊட்டியில் உள்ள நித்யனின் எஸ்டேட் பங்களாவை சென்றடைந்தார்கள். அத்தியாயம் 12. ஊட்டிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தபோது மாலை நேரமாகியிருந்தது. எல்லோரும் அலுப்பு தீர சுடுநீரில் குளித்துவிட்டு உடைமாற்றி வர அவர்களுக்காக டீ மற்றும் ஸ்நாக்ஸ் தயாரான நிலையில் இருந்தது. காலையில் இருந்து சரியாக யாரும் சாப்பிடாததால் இரவு உணவு சீக்கிரமாக தயார் செய்ய சொல்லிவிட்டு டீ மற்றும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுவிட்டு எல்லோரும் வெளியே வந்தார்கள். அப்போதே குளிர தொடங்கி இருந்தது. அந்த வீடு கொஞ்சம் மலைக்கு மேலே இருந்ததால் அங்கிருந்து பார்த்தபோது இயற்கை அழகு அள்ளியது. நித்யன் வலது புறமாக இருந்த அவர்களுடைய தேயிலை தோட்டங்களை காட்டினான். அப்போதே சுற்றி பார்க்கலாம் என தீபிகா கிளம்ப நித்யன் வேண்டாம் என தடுத்து விட்டான். இந்த நேரத்தில் காட்டு விலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும், திரும்பி வரும்போது அதனால் ஆபத்து ஏற்படலாம். மற்றவர்களும் சரி என ஒத்துக்கொண்டார்கள். காலை நேரத்தில் எழுந்ததும் அங்கே சென்று சுற்றி பார்த்துவிட்டு பிறகு காலை சாப்பாடு முடித்ததும் வெளியே மற்ற இடங்களுக்கு செல்லலாம் என எல்லோரும் ஒரு மனதாக முடிவு செய்தனர். இரவு உணவை முடித்துவிட்டு அசதியில் எல்லோரும் அவரவர் அறைக்கு உறங்க சென்றனர். ஆனந்தனும் நித்யனும் வலது புறம் இருந்த முதல் அறையில் தங்கிக் கொள்ள ஆராத்யாவும் தீபிகாவும் அதற்கு அடுத்த அறையில் தங்கிக் கொண்டார்கள். அறை நல்ல பெரிதாக விசாலமானதாக தான் இருந்தது. ஆராத்யா உள்ளே சென்று அறையை சுற்றி நோட்டமிட்டாள். பிறகு அங்கிருந்த மரத்தாலான பீரோவில் தன்னுடைய உடைகளை எடுத்து அடுக்கி வைத்தாள். ஆனந்தன் 4 நாள் பயணம் என சொல்லியிருந்தான். எதற்கும் இருக்கட்டும் என இன்னும் 2 செட் உடைகளை எடுத்து வைத்திருந்தாள். ஆராத்யா உடைகளை அடுக்கி கொண்டிருப்பதை பார்த்து தீபிகா, நீ அந்த பக்கம் வச்சுக்கோதியா, நான் இங்கே இருக்கிற பீரோவில் வச்சுக்கிறேன் என சொல்லி அவளுடையதை அந்த மற்றொரு பீரோவில் அடுக்கி கொண்டிருந்தாள். இந்த ஊரும் இந்த வீடும் ரொம்ப அழகா இருக்குல்ல தியா, இனிமே ஒவ்வொரு வருஷமும் இங்க கட்டாய வந்துடணும் என தீபிகா சொல்ல தியா அவளை பார்த்து சிரித்தாள். இப்ப வருவ, சரி கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வருவ, அதுக்கு உன் வீட்டுக்காரர் ஒத்துக்கணுமே என சொன்னாள். அதெல்லாம் ஒத்துக்குவார், அவருக்கு தான் நித்யனை ரொம்ப பிடிக்குமே, அதனால கூப்பிட்டா கண்டிப்பா வருவார். அப்படியும் வரலனா நித்யன் கிட்ட சொன்னா போதும், அவன் பார்த்துக்குவான் என சொல்ல தியா அவளை குழப்பமாக பார்த்தாள். அப்படின்னா ஆல்ரெடி
என்னடி ஆளை செலக்ட் பண்ணிட்டியா? ஏண்டி என்கிட்ட சொல்லவே இல்லை என தியா ஆச்சரியத்துடன் கேட்க, தீபிகா வேறு பக்கம் பார்த்து அமர்ந்திருந்தாள். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லடி, சொன்னா நீ எப்படி எடுத்துக்குவியோன்னு நினச்சேன், அதனால தாண்டி சொல்லலை என தீபிகா தயக்கத்துடன் சொன்னாள். இதில் நான் தப்பாக நினைக்க என்னடி இருக்கு? சரி, முதல்ல அது யாருன்னு சொல்லு என தியா ஆர்வத்துடன் கேட்டாள். இன்னமும் உன்னால் கண்டுபிடிக்க முடியலையா? நல்லா யோசி, உனக்கு தான் ஆல்ரெடி க்ளூ கொடுத்துட்டேனே. அப்படியும் கண்டுபிடிக்க முடியலனா பேசாமல் படுத்து தூங்கு. உன் சின்ன மூளையை போட்டு குழப்பிக்காத. அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட நானே சொல்கிறேன் என சொல்லிவிட்டு அவள் புறம் பெட்டை சரி செய்து பேசாமல் படுத்து கொண்டாள். ஆராத்யா தானும் மெத்தையை சரி செய்தவள் விளக்கை நிறுத்திவிட்டு வந்து படுத்து கொண்டாள். ஆனால் யோசனை மட்டும் தீபிகா சொன்ன விஷயத்திலேயே சுழன்று கொண்டிருந்தது. இவள் யாரை சொல்கிறாள்? இவள் சொல்வதை பார்த்தால் அவன் நித்யனுடன் நெருக்கமாக பழகி இருக்க வேண்டும், இல்லை அவனுக்கு நெருக்கமானவனாக இருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் நித்யனுடன் நெருக்கமாக பழகுவது அண்ணன் மட்டும்தானே? இல்லை எனக்கு தெரியாமல் வேறு யாராவது நித்யனுக்கு நெருக்கமானவர்கள் இருப்பார்களோ? நன்றாக யோசித்து பார்த்தால் வாய்ப்பில்லை என்றே தோன்றியது. அப்படி இருந்தால் அண்ணன் கண்டிப்பாக சொல்லியிருப்பான். ஒருவேளை அண்ணனுக்கே தெரிந்திருக்காதோ? சாச்சா, அப்படியெல்லாம் இருக்காது. நித்யனின் இன்னொரு உயிர் போல அண்ணன். அவனுடனே ஒட்டி கொண்டல்லவ சுத்துவான். அண்ணனை தவிர அப்படி யார் அவனோடு பழகுகிறவர்கள் இருக்கிறார்கள்? திரும்ப திரும்ப யோசித்ததில் அண்ணனிடமே வந்து முடிய சட்டென்று அவளது மூளைக்குள் பொறி தட்டியது. அண்ணனை மறந்துவிட்டோமே. மறந்துவிட்டாள் என்று சொல்வதை விட அவனை தவிர மற்றவர்களை நினைத்து பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த எண்ணம் அவளுக்கு தோன்றவே இல்லையே. அப்படியானால் தீபிகா அண்ணனை காதலிக்கிறாளா? இதை ஏன் தன்னிடம் சொல்லவில்லை? அண்ணனும் இவளை காதலிக்கிறானா என்று தெரியவில்லையே. இல்லை, கொஞ்ச நேரம் முன்னால் அவனிடம் இன்னும் சொல்லவில்லை என்பதைப் போலதானே சொன்னாள். என்னிடம் ஏன் இவள் இதை மறைத்தாள்? இவளுக்கு அண்ணனை பிடித்திருந்தால் முதலில் சந்தோஷப்படும் நபர் நானாகத்தானே இருப்பேன். என்னிடம் ஏன் மறைக்க வேண்டும்? தீபிகாவை திரும்பி பார்க்க அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். சரி, காலையில் இதை பற்றி கண்டிப்பாக அவளிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு சற்று நேரத்தில் தியாவும் தூங்கி போனாள். காலையில் எழுந்ததிலிருந்து ஆராத்யா அவ்வப்போது தீபிகாவின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளே சொல்வாள் என தியா காத்திருக்க தீபிகா அதை கவனித்தாலும் கண்டம் காணாத மாதிரி கிளம்பி கொண்டிருந்தாள். காலையில் காப்பி குடித்துவிட்டு அப்படியே எஸ்டேட்டை சுற்றிவிட்டு வரலாம் என சொல்லி இருந்ததால் இருவரும் கிளம்பி கீழே சென்றனர். எல்லோரும் காப்பி குடித்துவிட்டு நடக்க முடிந்த தூரம் வரை எஸ்டேட்டை சுற்றி வந்தார்கள். எல்லோரும் கலகலப்பாக பேசிக்கொண்டு அந்த காலை நேரத்தில் அங்கே சுற்றி வந்தது மனதுக்கு இதமாக இருந்தது. தியா அப்பா அம்மாவோடு இது போல எப்போதாவது வெளியில் சென்றிருக்கிறாள். ஆனால் அவர்கள் இது போலெல்லாம் வெளியில் அழைத்து சென்றதில்லை. ஓரளவு நடந்து வந்தது. இதற்கு மேல் ஜீப்பில் சென்று பார்த்து கொள்ளலாம் என நித்யன் சொல்லிவிட அப்படியே எல்லோரும் திரும்பி வந்தார்கள். குளித்து உடைமாற்றிவிட்டு உணவு உட்கொண்டதும் வெளியே செல்லலாம் என சொல்ல எல்லோரும் குளித்து உடைமாற்றி வெளியே வந்தார்கள். காலையிலிருந்து தீபிகா முகத்தை எதிர்பார்ப்புடன் பார்த்து ஏமாந்து போன தியாவுக்கு இப்போது கொஞ்சம் அவள் மீது எரிச்சல் வந்திருந்தது. அதனால் அவளிடம் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லி கொண்டிருந்தாள். சிரிப்புடன் தீபிகா அவளை பார்த்தாலும் எதுவும் சொல்ல முயலவில்லை. அவளே கேட்கட்டும் என நினைத்தாள். தியா இப்படி குழந்தைத்தனமாக கோவப்படுவது தீபிகாவுக்கு எப்போதும் பிடித்தமான ஒன்று. அதனாலேயே அவளை வெறுப்பேற்றி கொண்டிருந்தாள். கிளம்பி வெளியே வந்த ஆராத்யாவின் உடையை பார்த்த நித்யன் என்ன நினைத்தானோ, ஒரு நிமிஷம் தனா, இதோ வந்துடுறேன் என ஆனந்தனிடம் சொல்லிவிட்டு மீண்டும் அறைக்குள் சென்றான். திரும்பி வரும்போது தியா உடுத்தியிருந்த உடை நிறத்திற்கு ஏற்றார் போல நித்யனும் டிஷர்ட் மாற்றிக்கொண்டு வந்திருக்க ஆனந்தன் அவனை பார்த்து முறைத்தான். எதற்காக ஆனந்தன் முறைக்கிறான் என புரிய அவன் கன்னத்தை கிள்ளி சாரிடா, கோச்சிக்காத, அதான் உடனே வந்துட்டேனே, வா சாப்பிட போகலாம் என அவனை கையோடு இழுத்து சென்றான். அவனை முறைத்து கொண்டே அவன் இழுத்த இழுப்புக்கு சென்ற ஆனந்தன் இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுகிறானே என தலையில் அடித்து கொண்டான். தீபிகாவும் ஆனந்தன் உடைக்கு ஏற்றார் போன்ற நிறத்தில் இருந்த சுடிதாரையே அணிந்திருந்தாள். எல்லோரும் உணவு உண்டு முடித்து வெளியே சென்றதும் எஸ்டேட் முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு அப்படியே ரோஸ் கார்டனுக்கு செல்லலாம் என முடிவெடுத்தார்கள். மதிய உணவை முடித்துக்கொண்டு கார்டனுக்கு செல்ல தியா இன்னமும் முகத்தை தூக்கி வைத்திருப்பது தீபிகாவுக்கு என்னவோ போல இருந்தது.
அதனால் அவளை தனியே பிடித்து, சாரிடி, உன்கிட்ட சொல்லலன்னு கோபமா என கேட்டாள். எனக்கு என்ன கோபம்? நான் யாரு கோபப்பட? நீ என்கிட்ட சொல்லணும்னு என்ன அவசியம் என கோபமாகவே கேட்டாள். அவளை பார்த்து சிரித்த தீபிகா, செல்லக்குட்டி, சும்மா உன்னை வெறுப்பேத்தி பார்த்தா எப்படி இருக்கும்னு தான் காலையில இருந்து சொல்லல, மற்றபடி ஒன்றும் இல்லை என சொன்னாள். சரி, இப்போவாவது உன் வாயாலேயே சொல்லலாம்ல என தியாவும் கொஞ்சம் சமாதானமாகி தீபிகாவிடம் கேட்டாள். உனக்கு இப்போ என்ன தெரியணும்? நான் யாரை காதலிக்கிறேன்னு தானே? ஆமாம், நான் உங்கள் அண்ணனை தான் காதலிக்கிறேன், உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன், போதுமா என சிரித்தாள். இது எப்போதுல இருந்துடி? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை என தியா ஆதங்கமாக கேட்டாள். உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லடி, உங்கள் அண்ணன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழறான். அவனுக்கு என்னை பிடிக்குமான்னு தெரியலை. தேவையில்லாமல் நான் உன்கிட்ட சொல்லி அது ஏன் பிரச்சனை ஆகணும்னு தான் சொல்லலை. ஆனால் உன்கிட்ட என்னால் சொல்லாமலும் இருக்க முடியலை, அதனால தான் இப்போ சொல்லிட்டேன் என வருத்தத்துடன் சொன்னாள். அண்ணனுக்கு தீபிகாவை பிடிக்காது என்பது தியாவும் அறிந்தது தானே. அதனால் தான் தீபிகாவின் காதல் அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. இப்போது அவளை அதை வாய்விட்டு சொல்லவும் அதற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தியா திணறினாள். அவளது நிலை புரிந்து தீபிகாவை புன்னகையுடன் பேச ஆரம்பித்தாள். எனக்கு தெரியும் தியா, அவனுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது. இதுக்கு காரணம் ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட சண்டை போட்டது தான். அதுக்கப்புறம் அது அப்படியே எங்களுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு. ஆனால் அடிப்படை உன் மேலே இருந்த பாசம் தானே, அதை பார்த்து தான் எனக்கு அவனை பிடிக்க ஆரம்பிச்சது. கண்டிப்பாக ஒரு நாள் அவனுக்கும் என் மேலே காதல் வரும் என தீபிகா சொல்ல அவளை ஆதரவாக தியா அணைத்து கொண்டாள். மதியத்திற்கு மேல் கோடனை சுற்றி வரும்போது தியா மற்றும் நித்யனிடம் சொல்லிவிட்டு தீபிகா ஆனந்தனை அழைத்து கொண்டு தனியே சென்றாள். ஆனந்தன் அப்படி அவள் கூப்பிட்டதும் சென்றது தியாவுக்கு ஆச்சரியமாயிருந்தது. ஒருவேளை அண்ணனுக்கும் அவளை பிடிக்குமோ, நான் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறேனோ என நினைத்தாள். ஆனால் அவன் சென்ற காரணம் நித்யனும் தியாவும் தனியே பேசிக்கொள்ள நேரம் கிடைக்கும் என்பதால் தான். அவர்களையே யோசனையுடன் பார்த்தபடி சென்று கொண்டிருந்த தியாவை பார்த்ததும் அவளுக்கும் விஷயம் தெரியும் என்பதை நித்யன் புரிந்து கொண்டான். என்னம்மா அவங்களையே பார்க்குற? அப்படின்னா உனக்கும் விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படிதானே என புன்னகையுடன் கேட்டான். உங்களுக்கும் தெரியுமா என நித்யனை பார்த்த தியா ஆச்சரியமாக கேட்டாள். தெரியும் என அவன் தலையசைக்க தியா தீபிகாவை திட்டிக் கொண்டிருந்தாள். இந்த தீபி எருமை என்கிட்ட மட்டும் சொல்லாம எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா, அவ வரட்டும் என பொறுமை கொண்டிருந்தாள். அவளை பார்த்து நித்யன் இன்னும் விரிந்த புன்னகையுடன், தீபி சொல்லலை, நானே கண்டுபிடிச்சேன் என்ன சொல்ல அவனை வியப்புடன் நோக்கினாள். எப்படி கண்டுபிடிச்சிங்க என ஆர்வமுடன் விசாரிக்கவும் செய்தாள். லவ் பண்ணுறவங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம், அப்படிதான் நானும் கண்டுபிடிச்சேன் என நித்யன் சொல்ல, அது எப்படி? ஆனால் எனக்கு எதுவுமே தெரியலையே என தியா குழப்பத்துடன் சொன்னாள். அது உன்னால் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது என சொல்ல அவள் வீம்புடன், ஏன் ஏன் என்னால் கண்டுபிடிக்க முடியாது என கேட்டாள். அதுக்கு காதலிச்சிருக்கணும், நீ யாரையாவது காதலிக்கிறியா என்ன என அவளையே குறுகுருவனை பார்த்து கேட்டான். சாச்சா என வேக வேகமாக மறுத்து தலையாட்டி விட்டு பிறகு அவனை உச்சி நோக்கி, அப்போ நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா என கேட்டாள். அவளையே புன்னகையுடன் ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்து, கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா என கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை, சும்மாதான் கேட்டேன் என சொன்னவள் தலையை குனிந்து கொண்டாள். இவன் ஏன் இப்படி பார்க்கிறான்? அந்த பார்வை மனதை ஏதோ செய்கிறதே. பேச்சை மாற்றும் விதமாக, அப்போ இவங்க 2 பேரையும் தனியாக சந்திச்சு பேச வைக்கணும்னு தான் இவ்வளவு தூரம் நீங்கள் ட்ரிப் பிளான் போட்டிங்களா? சாதாரணமாக கூப்பிட்டா அண்ணன் தீபிகா கூட வரமாட்டான், அதனால தான் என்னை கூப்பிட்டு எனக்கு துணைக்கு தீபிகாவையும் கூப்பிடுற மாதிரி செஞ்சீங்களா என அடுக்கிக் கொண்டே போனாள். இவளுக்காக எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்தால், அப்படியே பிளேட்டை மாற்றி எல்லாவற்றையும் அண்ணனுக்காக செய்ததாய் சொல்கிறாளே, இவளை வைத்துக்கொண்டு என்ன தான் செய்வது? ஆனால் இப்படி பேசும்போது இன்னும் இவளை ரசிக்கத்தான் தோன்றியது. புன்னகையுடன் ஆமாம் என்று தலையாட்டியவன் அவளுடன் பேசிக்கொண்டே வழியில் கிடைக்கும் சாப்பிடும் பொருள் ஏதாவது அவளுக்கு வாங்கி கொடுத்து கொண்டே சென்றான். ஏன் இவ்வளவு வாங்குறீங்க? போதும் என்ன சொல்ல, நீ மதியம் சரியாவே சாப்பிடலையே, அதனால தான் என பதில் சொன்னான். இவன் இப்போது தான் சாப்பிடாததை கவனித்தான் என அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது.
அதற்கு மேல் ஒன்றும் பேசாமல் அவனோடு பேசிக்கொண்டே சுற்றி வந்து கொண்டிருந்தாள். முதலில் அந்த பூக்களை பற்றியும் அந்த கார்டனை பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்தவன் பிறகு ஏதேதோ விஷயங்களை பேச அவளுக்கு எல்லாம் புதிதாய் இருந்தது. இது போல வேறு யாரும் பேசியது கிடையாது. அவளுக்கும் நேரம் நன்றாகவே சென்றது. 2 கைகளிலும் 2 கப்பை வைத்து கொண்டிருந்தாள். ஒன்றில் மாங்காயும் இன்னொன்றில் அன்னாச்சி பழத் துண்டுகளும் இருந்தது. அதில் தூவப்பட்டிருந்த மிளகாய் பொடி அவளது கண்ணில் பட்டு அவளுக்கு எரிச்சலை தந்தது. அம்மா என அவள் கண்கள் கலங்குவதை கண்ட நித்யன் மிளகாய் பொடி கண்ணில் விழுந்து விட்டது என்பதை புரிந்து கொண்டு, ஹே அப்படியே இரு, கண்ணை கசக்காத, அப்புறம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடும் என சொன்னவன் அவளுக்கு கண்ணில் ஊதிவிட்டான். 2 முறை ஊதிவிடும் வரை அவளுக்கு எரிச்சல் அடங்கவில்லை. பிறகுதான் மெல்ல மெல்ல தணிந்தது. ஆனால் வெகு அருகில் வந்துவிட்ட அவன் முகம் அவளுக்கு ஏதோ செய்ய அவனுக்கும் அப்படிதான் இருந்தது. கடைசியாக ஊதும் போது அவனது இதழ் தன் கண்ணை தீண்டியது போல அவளுக்கு தோன்றியது. ஏனெனில் அப்படி ஒரு அதிர்வு அவளுக்குள் வந்து போனது. தொடர்ந்து இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு இதமான மனநிலையே நிலவ இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் சுற்றி வந்தனர். சற்று நேரத்தில் அவர்களுடன் வந்து ஆனந்தனும் தீபிகாவும் சேர்ந்து கொண்டனர். என்னடா ஆச்சு என ஆனந்தன் கேட்க, இப்பதாண்ட கொஞ்சம் கொஞ்சமா உன் தங்கச்சி என்கிட்ட சகஜமா பேசுறா. உடனே எப்படிடா சொல்றது, அவ இப்படியே என் கூட பேசிட்டு இருந்தாலே போதும், வேற எதுவும் வேணாம்னு தோணுது என நித்யன் சொல்ல ஆனந்தன் அவனை முறைத்தான். சரிடா, இங்கிருந்து போறதுக்குள்ள கண்டிப்பா சொல்லிடுவேன், போதுமா என நித்யன் புன்னகையுடன் சொல்ல ஆனந்தனோ எரிச்சலுடன், அது வரையிலும் நான் அந்த பிசாசு கூட போகணுமா? என்னால அவளை சமாளிக்க முடியலடா. தொணன்னு பேசியே என் உயிரை வாங்குறா. எனக்காகவாவது சீக்கிரம் சொல்லி தொலைடா. என்னால் முடியலை, இல்லைனா இங்கிருந்து போகிறதுக்குள்ள எனக்கு பாதி உயிரும் போயிடும் போல இருக்கு என புலம்பி தள்ளினான். பாவம், இவனை தீபிகா என்ன பாடுபடுத்தினாலோ, காலம் முழுவதும் அவளை வைத்து எப்படி தான் சமாளிப்பானோ. எனக்கு வந்து சேர்ந்திருப்பவள் வாயை திறக்க மாட்டேன் என்கிறாள். தீபிகா வாயை திறந்தால் மூட மறுக்கிறாள். இவர்களெல்லாம் என்ன வகையோ தெரியவில்லை. எல்லோரும் வீட்டிற்கு வந்ததும் மீண்டும் குளித்து உடைமாற்றிவிட்டு மாலை நேர தேநீரை பருகினார்கள். வீட்டிலிருந்து ஃபோன் வந்ததால் தீபிகா ஃபோனை எடுத்துக்கொண்டு சற்று தள்ளி சென்று பேசிக்கொண்டிருக்க அவள் முகத்தில் ஏதோ பதட்டம் தெரிந்தது. அவள் பேசிக்கொண்டிருந்த நிலையிலேயே எல்லோருக்கும் ஏதோ பிரச்சனை என்று புரிய அவள் வருவதற்காக எல்லோரும் காத்திருந்தார்கள். நினைத்த மாதிரியே தீபிகா கலங்கிய கண்களுடன் அவளது தந்தைக்கு உடம்பு முடியவில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறார்கள், உடனே போக வேண்டும் என சொல்லி அழுதாள். எல்லோரும் என்ன செய்வது என்று புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இதற்கு மேல் இங்கே இருப்பது சரியாக இருக்காது என நித்யன் உடனே எல்லோரையும் கிளம்ப சொல்ல ஆனந்தன் வேண்டாம் என தடுத்தான். வேண்டாம்டா, எல்லாரும் எதுக்கு போகணும்? தியா இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கா, அதனால நீங்க 2 பேரும் இருங்க, நான் இவளை வீட்டில் விட்டுட்டு திரும்ப வந்துடுறேன் என சொன்னான். ஆராத்யா ஆனந்தனை அதிர்ச்சியாக பார்த்தாள். இவன் என்ன சொல்லுகிறான்? நித்யனோடு நான் தனியாக இருக்க வேண்டுமா? விளையாடுகிறானா என நினைத்தவள், பரவாயில்லனா, நானும் உங்களோட வரேன், நீங்கள் எல்லாம் இல்லாமல் தனியாக இங்கே இருக்க போர் அடிக்கும், இன்னொரு நாள் நம்ம எல்லாரும் சேர்ந்து மறுபடி வரலாம் என சொன்னாள். அவளை வற்புறுத்தினால் அவளது பிடிவாதம் அதிகமாகும் என தெரிந்த ஆனந்தன் அவளிடம் பேச தீபிகா தான் சரியான ஆள் என நினைத்தான். அதனால் அவளை அழைத்து சென்று தனியே பேசினான். எப்படியாவது ஆராத்யாவிடம் பேசி அவளை இங்கேயே இருக்க வைக்க சொன்னவன் அப்போதுதான் அவர்களுக்கு பேச நேரம் கிடைக்கும் என்றும் சொன்னான். இங்கிருந்து போவதற்குள் கண்டிப்பாக நித்யன் அவன் காதலை சொல்லிவிடுவான். இந்த வாய்ப்பை விட்டால் பிறகு நித்யன் தைரியமாக சொல்ல மாட்டான் என எடுத்து சொன்னான். எப்படியாவது நீ அவளிடம் பேசுகிற விதத்தில் பேசி இங்கே இருக்க வைத்து விடு என கேட்க தீபிகாவால் மறுக்க முடியவில்லை. சொன்னபடியே தியாவை தனியே அழைத்து சென்று பேசியவள், உன் அண்ணனோட நான் தனியாக செல்லும் போது அவனிடம் என் காதலை சொல்ல நேரம் கிடைக்கும், தயவு செய்து நீ வருவதாக சொல்லாதே, பிறகு எங்களுக்கு தனிமை கிடைக்காது, சென்னைக்கு போனாலும் நாங்கள் இருவரும் சந்தித்து கொள்வது அபூர்வம்தான், அப்படியே நான் பேசினாலும் உன் அண்ணன் புரிந்து கொள்ள மாட்டான், இந்த கார் பயணத்தில் என்னையும் என் காதலையும் முடிந்தவரை புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் என சொல்ல தியாவுக்கு மறுத்து ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அதனால் இங்கேயே இருப்பதாக ஒத்துக்கொண்டாள்.
எப்படியோ அண்ணனுக்கும் தீபிகாவுக்கும் ஒரு நல்லது நடந்தால் சரிதான் என நினைத்தாள். ஆராத்யாவை இங்கேயே தங்க வைக்க பெரிதாக போராட வேண்டியிருக்கும் என நினைத்த ஆனந்தன் அவள் உடனே ஒத்துக்கொண்டது ஆச்சரியமாய் இருந்தது. அதே போல தீபிகாவுக்கும் ஆனந்தனை நினைத்து ஆச்சரியம்தான். தன் நண்பன் மேல் எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அவன் பொறுப்பில் தன் தங்கையை விட்டு செல்ல நினைப்பான், அதுவும் அவனது காதலுக்கு உதவுவதற்காக என நினைத்து ஆச்சரியமாயிருந்தது. நித்யன் ஆனந்தனை தனியே சந்தித்த போது அதை வாய்விட்டே கேட்டுவிட்டான். என்ன இருந்தாலும் உங்க அம்மா அப்பா உன்னை நம்பிதானே உன் தங்கச்சி அனுப்பியிருக்காங்க. நாங்க எத்தனை பேர் வந்திருந்தாலும் நீ இல்லைனா அவங்க அனுப்பியிருக்கவே மாட்டாங்க. இப்போ நீ மட்டும் தனியா விட்டுட்டு போறது தெரிஞ்சா அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்காதாடா? என்ன ஏதாவது சொன்னா நான் பொறுத்துப்பேன், ஆனா உன்னை எதுவும் சொன்னா என்னால தாங்கிக்க முடியாதுடா என வருத்தத்துடன் சொன்னான். அப்படியெல்லாம் எதுவும் ஆகாதுடா, நான் இங்கே இல்லைன்னு நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. தீபிகா வீட்டில் கூட டிரைவர் கொண்டு வந்து விட்டதா சொல்லிடுவேன். எங்கள் அம்மா அப்பா என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதை விட அதிகமாக நான் உன்னை நம்புகிறேன். கண்டிப்பாக நீ தியாவை நல்லபடியாக பார்த்துப்ப, அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சும்மா மனசை போட்டு குழப்பிக்காதடா. இதை என் தங்கச்சிக்காகவும் தான் செய்கிறேன். அதில் என்னோட சுயநலமும் இருக்குது. உன்னை விட நல்ல மாப்பிள்ளைய நான் எங்கே போய் தேடுவேன் என ஆனந்தன் சிரித்தபடி சொல்ல நித்யன் எதுவும் பேசாமல் அவனை அணைத்து கொண்டான். அந்த அணைப்பே 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. அத்தியாயம் 13. ஆராத்யாவுக்கு தன்னை இன்னொரு ஆடவனோடு தனியே விட்டு செல்வதில் சின்ன பயம் இருந்தாலும் அதைவிட அவளுடைய பெரிய பயம் இருட்டில் தனியாக இருப்பது. தன் வீட்டில் தனக்கு பழக்கப்பட்ட இடம் என்பதால் இருந்து விடுவாள். ஆனால் வேறு எங்கு சென்றாலும் அம்மாவுடன் தான் படுப்பாள். சில சமயங்களில் தன் வீட்டிலேயே ஏதாவது கெட்ட கனவு வந்தால் எழுந்து வந்து அம்மாவுடன் படுத்து கொள்வாள். தீபிகா இருக்கிற தைரியத்தில் தான் அவள் தைரியமாக வந்தது. இப்போது அவள் கிளம்பி சென்று விடவும் அந்த ரூமில் இருக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. அதற்காக நித்யன் அறைக்கும் செல்ல முடியாது. இப்போது என்ன செய்வது? அந்த அறையிலேயே இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்தவள் காட்டு விலங்குகள் சத்தம் அந்த அறையில் துல்லியமாக கேட்க நடுங்கி போனாள். அங்கேயே இருக்க பயம் அதிகமாக பட்டென்று கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தாள். மீண்டும் கேட்டு ஏதோ ஒரு விலங்கின் சத்தத்தில் பயத்தில் தொண்டையிலிருந்து வார்த்தைகள் வெளிவர மறுத்தன. தன்னால் முடிந்தவரை நித்யன் என மெலிதாக முணங்கினாள். அவள் அழைத்தது அவள் காதிலேயே விழவில்லை. ஆனால் அவனுக்கு எப்படி கேட்டதோ தெரியவில்லை. சற்றென்று கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்தான். வந்ததுமே அவள் அறையை நோக்கி வர அவள் வெளியில் நிற்பதைக் கண்டு வேகமாக அவளிடம் வந்தான். தியா, ஆர் யூ ஓகே? நீ என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது என சொல்ல அவளுக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. தான் மனதிற்குள் கூப்பிட்டது கூட அவனுக்கு கேட்டதா என்ன என வியப்புடன் நினைத்தாள். மறுபடியும் கேட்ட சத்தத்தில் அவள் நடுங்க தொடங்க அவன் அவளது அருகில் வந்து, தியாமா, என்னடா, என்ன, இங்க பாருமா என அவளை அணைத்து கொள்ள அவள் இன்னும் நடுங்கி கொண்டிருந்தாள். ஆறுமா, ஒன்றும் இல்லடா, நான் தான் இருக்கேனே, பயப்படாதடா என அவள் முதுகை தடவி கொடுக்க அவளுக்கு கேட்டால் தானே. அங்கு ஏதோ ஏதோ சத்தம் கேட்குது என பயத்துடன் முணுமுணுத்தாள். அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதாவது காட்டு விலங்கா இருக்கும், அது உள்ளே எல்லாம் வராது, பயப்படாத என அவள் முதுகை தடவி கொடுத்தபடி இருந்தான். தியாம்மா, இங்கே பாரு, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துப்பேன், பயப்படாதம்மா, நான் இருக்கும்போது எது வந்தாலும் உன்னை எதுவும் செய்ய முடியாது, கவலைப்படாதடா என ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான். என்னவோ இன்று வெளியே அதிகமாக சத்தங்கள் கேட்டது. உண்மையில் அந்த சத்தங்கள் எவ்வளவு தைரியம் உள்ளவர்களுக்கும் பயத்தை கொடுக்கும். ஆராத்யாவுக்கு சொல்லவே வேண்டாம், பயத்தில் நடுநடுங்கி கொண்டிருந்தாள். நித்யனுக்குமே ஆச்சரியம்தான். எப்போதும் இந்த பகுதியில் அதிக மிருகங்கள் வராது, எப்போதாவது வருவதும் உண்டுதான். இங்கே அடிக்கடி வருபவன் என்பதால் அவனுக்கு அது பழக்கம்தான். அத்தோடு அவன் அதற்கெல்லாம் பயந்ததும் கிடையாது. இன்று ஏதோ அபாயகரமான மிருகங்கள் வந்திருப்பதாகத்தான் அவனுக்கும் தோன்றியது. இருந்திருந்து இவள் வரும்போதுதான் இந்த மாதிரியான மிருகங்கள் வந்து தொல்லை செய்ய வேண்டுமா? பாவம், எப்படி நடுங்குகிறாள் என அவனால் நொந்து கொள்ள மட்டும்தான் முடிந்தது. மீண்டும் கேட்ட பயங்கர சத்தத்தில் அவள் இன்னும் அவனோடு நன்றாக ஒண்டிக்கொள்ள, ரதிமா, என்னடா என அவளை அணைத்து ஆறுதல் படுத்தினான். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு,
அது இங்கிருந்து போகாதா என பாவமாக கேட்டு வைத்தாள். அவள் முகத்தை பார்த்தவனுக்கு சிரிக்க தோன்றியது. ஆனால் பாவம், பயத்தில் இருப்பவளை பார்த்து சிரிக்க மனம் வரவில்லை. அத்தோடு அவளின் அந்த நிலை கூட அவனை ரசிக்க தூண்ட தன்னையே கடைந்து கொண்டான். ஏற்கனவே அவள் தன்னை இப்படி நெருக்கமாக அணைத்து நிற்பதில் நித்யன் கொஞ்சம் தடுமாறி கொண்டிருந்தான். இதில் இவ்வளவு அழகாக கண்களை விரித்து பயத்துடன் அவள் கேட்பதில் இன்னுமே அவனை அவள் புறம் ஈர்த்தது. முதலில் அவளது பயத்தை தெளிய வைக்க நினைத்தவன், இங்க பாருடாமா, முழுசா இங்க சுத்தி காம்பவுண்ட் இருக்கு, அதை மீறி உள்ள வராது. அப்படியே வந்தாலும் கரண்ட் ஷாக் கொடுத்துருக்காங்க, அதனால அதை மீறி உள்ள வராது என தேர்தலாக சொல்ல அந்த அமைதியான பேச்சு அவளது நடுக்கத்தை குறைத்ததோ என்னவோ. அவள் இப்போது கொஞ்சம் தலையாட்டி கொண்டாள். ஆனால் அவனை விட்டு விலகவில்லை. கரண்ட் ஷாக் அடிச்சா அதெல்லாம் செத்து போயிடுமா என மீண்டும் அப்பாவியாக கேட்க இவளை வைத்து கொண்டு என்னதான் செய்வது என தோன்றியது. இவ்வளவு நேரம் அந்த விலங்குகளின் சத்தத்தில் பயந்தது என்ன, இப்போது அது செத்து போய்விடுமோ என்ற கவலையில் அவள் கேட்பது என்ன என அவளை நினைத்து அவனுக்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடாமா, மைல்டாக தான் கரண்ட் கொடுத்துருப்பாங்க, அது தொட்ட ஷாக்கில் அதிர்ந்து ஓடிடும், அவ்வளவுதான், அதுக்கெல்லாம் எதுவும் ஆகாது என சொல்ல மீண்டும் ஒரு பயங்கர சத்தம். ஏதோ இரண்டு விலங்குகளுக்கிடையே சண்டை நடக்கிறது போல. இப்போது அவள் இன்னும் அவனை நெருங்க அவன் திண்டாடி போனான். தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவும் முடியாமல் அவளை விளக்கவும் முடியாமல் தவித்தான். அதோடு இப்படி பயந்து நடுங்கும் அவளை சமாதானப்படுத்த முடியாமல் தன் இயலாமையை நினைத்து கவலைப்பட்டவன் அதை அப்படியே குரலிலும் கொண்டு வந்து, தியாமா ப்ளீஸ் டா என சொல்ல அவனுடைய பரிதவிப்பு குரல் அவளது காதுகளை எட்டிவிட்டாலும் அவள் மனதை எட்டியது போலவே தெரியவில்லை. இருந்த பயத்தில் அவனது அந்த பரிதவிப்பு எதுவும் அவள் மூளைக்கு உரைக்கவில்லை. ஆனால் அவன் தனக்காக கஷ்டப்படுகிறான் என்பது புரிய மெல்ல மெல்ல தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு நேமிட இப்போதுதான் அந்த நெருக்கம் அவளுக்கு உரைத்தது. அவள் முக சிவப்புடன் அவனை பார்க்க இப்போது சுத்தமாக அவனால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ள முடியவில்லை. அவளது கன்னங்களை மிருதுவாக வருட அவள் விழி விரித்து அவனையே பார்த்து நின்றாள். அவளுக்கு விலக தோன்றவில்லை, ஏன் என்றும் தெரியவில்லை. முகம் முழுவதும் வருடி அதன் பிறகு உதடுகளையும் வருட ஆரம்பித்தான். மெல்ல அவள் முகம் நோக்கி குனிந்தவன் பிறகு என்ன நினைத்தானோ சட்டென்று அவளை உதறி விலகி 2 முறை ஆழ மூச்சை உள்ளிழுத்து விட்டு கொண்டான். தன்னை நம்பி தனியே விட்டு சென்றிருக்கும் நண்பனுக்கு துரோகம் செய்வது போல தோன்றியது. அவளுக்கும் தன்மேல் விருப்பம் இருக்கிறதா என தெரியாமல் இது போல அவளிடம் நடந்து கொள்வதும் முறையற்றது என நினைத்தவன், இப்போ உனக்கு ஓகேவா தியாமா என கேட்டான். அவன் செய்ததற்கெல்லாம் ஒன்றும் சொல்லாமல் நின்றதால் தன்னை தவறாக எண்ணிவிட்டானோ என அவளுக்கு அவமானமாயிருந்தது. அதனால் தலையை நிமிர்ந்து பார்க்காமல் தனக்கு பயம் இருந்தாலும் தன்னை தைரியப்படுத்தி கொண்டு ஓகே என்பது போல தலையாட்டினாள். சரி, நான் சமையல் செய்கிற பொன்னிய உன் ரூமில் வந்து படுக்க சொல்கிறேன், நீ ரூமுக்கு போ என சொல்ல அவளும் சரி என தலையாட்டி விட்டு அவளது அறைக்குள் நுழைந்து கொண்டாள். போகும் அவளையே இதழில் முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தவன் மீண்டும் மூச்சை இழுத்து விட்டு கொண்டு பொன்னியை அழைத்து அவளது அறையில் படுக்க சொன்னான். அடிக்கடி அவளை கண்விழித்து பார்த்துக்கொள், அவள் ஏதாவது பயப்படுகிற மாதிரி தெரிந்தால் என்னை வந்து கூப்பிடு என பொன்னிக்கு 1000 அறிவுரைகளை வழங்கி அவளது அறைக்கு அனுப்பி வைத்தான். விடியும் வரை நித்யன் அவள் ஒழுங்காக தூங்குகிறாளோ பயந்திருப்பாளோ என அவளது நினைவாகவே சுற்றி கொண்டிருந்தான். எப்போது எழுந்து வருவாள் என அடிக்கடி அவளது அரைவாசலையே பார்த்திருந்தான். ஓரளவுக்கு மேல் பொறுக்க முடியாமல் பொன்னியை அழைத்து அவள் எழுந்து விட்டாளா என பார்க்க சொல்ல அவளோ குளித்து கிளம்பி வந்திருந்தாள். ஆனால் அவன் இன்னும் இரவு உடை கூட மாற்றாமல் நிற்பதை பார்த்து யோசனையுடன், இன்னைக்கு எங்கேயும் வெளியில போகலையா என ஏமாற்றமாக கேட்டாள். சற்றென்று சுதாரித்து கொண்டவன், இல்லம்மா, நைட்டெல்லாம் அந்த சத்தத்தில் என்னால் தூங்க முடியலை, நீயும் தூங்குனியா என்னன்னு தெரியலை, அதனால தான் பார்க்க வந்தேன், இதோ போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன், நீ கீழே போய் காப்பி குடிச்சிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இரு என சொன்னவன் உடனே உள்ளே சென்று குளித்து உடைமாற்றி சற்று நேரத்தில் கீழே வந்தான். அவனுக்காக இருந்த காப்பியை கப்பில் ஊற்றி அவனிடம் நீட்ட புன்னகையுடன் வாங்கி கொண்டான். நேற்று மாதிரி கொஞ்ச தூரம் நடந்துவிட்டு வருவோம் என அவளை அழைக்க அவளும் மறுக்காமல் அவனுடன்
பயத்துடன் எழுந்து சென்றாள். கொஞ்ச தூரம் இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டு சென்றார்கள். இப்போ உனக்கு எந்த பயமும் இல்லையே என அவன் கேட்க அவளுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருந்தது. அதனால் அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேனா, அதனால கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இப்போ எல்லாம் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை என கெத்தாக கூறிக்கொண்டாள். அவள் கூறியதில் அவனுக்கு சிரிப்பு வர, சட்டென்று அங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குல்ல என அவள் முகத்தை ஆராய்ந்தபடியே சொல்ல, அவன் நினைத்த மாதிரியே அவள் முகம் மாறியது. எங்க என்ன சத்தம் என்றாள். அந்த செடிக்கு பக்கத்துல ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு என அவன் தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, அவளும் உண்மை என்றே நம்பிவிட்டாள். என்ன சத்தமா இருக்கும்? இங்கே ஏதாவது அனிமல்ஸ் வருமா என்ன? பகல் நேரத்துல வராதுன்னு சொன்னீங்களே என அவள் முகம் அப்பட்டமாக பயத்தை காட்டியது. வராதுதான், ஆள் நடமாட்டம் நிறைய இருக்கும்போது இந்த பக்கம் வராது. நேற்று நைட்டு சண்டை போட்ட விலங்குகள் ஏதாவது இங்கே இருக்குமோ என்னவோ, அதுதான் இங்க சத்தம் கேட்குதோ என யோசிப்பது போல பாவனை செய்தான். அதை உண்மை என்று நம்பிய அவளும், இரவு சண்டையில் அடிபட்டு அந்த விலங்குகள் இங்கே எங்கேயாவது இருக்கிறதோ, அப்படி இருந்து நம்மை ஏதாவது செய்துவிட்டால் என்ன செய்வது என்று நினைத்தபடி சுற்றுமுற்றும் பார்க்க அவர்கள் நின்ற இடத்திலிருந்து சற்று தூரத்தில் ஏதோ அசைவது போல தெரிந்தது. அங்கிருந்து ஏதோ நகர்ந்து வருவது போலவும் தெரிய அவனிடம் அதை சுட்டி காண்பித்து, அங்கே ஏதோ இருக்கு, வாங்க நம்ம இங்கிருந்து போயிடலாம் என அவனது கையை பற்றி அழைத்தாள். நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீ இங்கே இரு என சொல்ல அவனை போக வேண்டாம் என்று தடுத்தாள். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் இங்கே அடிக்கடி வந்திருக்கேன், பெருசாக ஒன்றும் இருக்காது. அதோட நான் பெரிய பாக்ஸருமா, இதுக்கெல்லாம் பயந்தா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என அதன் அருகில் சென்றவனை இங்கிருந்து பார்க்கும்போது அவன் முகமே தெரியவில்லை. செடிகளுக்குள் அவன் காணாமல் போக இவள், நித்யன், நிதி, நிதி, நிதி எங்கே இருக்கீங்க என கத்த ஆரம்பித்தாள். அவனது அரவமே தெரியவில்லை எனவும் பயத்துடன் வேகமாக அவன் ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்கொண்டானோ என அவன் அருகில் செல்ல பார்க்க அவள் அருகே வரும் சமயம் அவன் ஆ என கத்தினான். திடுக்கிட்டவள் பயத்தில் அப்படியே அந்த சேற்றுக்குள் உருண்டு விழ, செடிக்கு உள்ளிருந்து வெளியே வந்தவன் அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்ற பயத்தில் ஓடி வந்தவள் சேற்றுக்குள் உருண்டு விழவும் கோபம் அதிகமாக அவனை முறைத்துவிட்டு சேற்றுக்குள் இருந்து எழுந்து நின்றாள். எதுவும் பேசாமல் அங்கிருந்து கோபமாக நகர போனவளை அவன் பிடித்து நிறுத்த அவன் கையை உதறிவிட்டு மீண்டும் அவள் கோபமாக நடக்க ஆரம்பித்தாள். சாரிடா, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், பயந்துட்டியா என மீண்டும் அவன் கையை பிடிக்க அவள் அவனை உறுத்து விழித்தாள். அவள் கழுத்துக்கு கீழே முழுவதும் சேற்றில் குளித்திருந்தாள். அவன் கண்கள் அவள் உடலில் மேய ஆரம்பிக்க அவன் தடுமாற்றம் நன்றாக முகத்தில் தெரிந்தது. ஆனால் அவள் இருந்த கோபத்தில் அவனை திரும்பியும் பார்க்கவில்லை. அவளின் நிதி நிதி என்ற பெயர் சுருக்கத்தில் அவன் ஆச்சரியமாய் தனக்குள் அதை அசை போட்டு கொண்டே இருந்ததில் அவள் அருகில் வந்ததை கவனிக்கவில்லை. ஏற்கனவே அவளை பயமுறுத்தவென்று கத்த நினைத்தவன் அவளது சத்தம் கேட்கவில்லை என்றதும் அவள் அருகில் வந்ததை தெரியாமல் கத்திவிட அவள் சேற்றில் உருண்டு விட்டாள். இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. அதனால் தான் சட்டென்று சிரிப்பு வந்துவிட்டது. இப்போது கூட அவள் முறைத்ததில் அவனுக்கு சிரிப்பு வரதான் செய்தது. இன்னும் சிரித்தால் கண்டிப்பாக கோவப்படுவாள் என அடக்கி கொண்டான். முகத்தை பாவமாக வைத்து கொண்டு, நீ அங்கே வரது எனக்கு எப்படி தெரியும்? அங்கே ஏதோ என் விரலை கடிச்ச மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பயத்தில் கத்திட்டேன் என சோகமாக சொன்னான். தான் அவனை தவறாக நினைத்து விட்டோமோ என நினைத்தவள் அவன் கையை ஏதோ கடித்து விட்டது என சொல்லவும் பதறி, என்னாச்சு, கையை காட்டுங்க, எதுவும் இல்லையே என கையை பிடித்து இப்படியும் அப்படியும் புரட்டி பார்க்க இப்போது அவளை ரசித்தவனுக்கு நன்றாகவே இதழ் விரிந்து விட்டது. அவன் கையில் ஒன்றுமில்லை எனவும் குழப்பத்துடன் நிமிர்ந்தவள் அவனை பார்க்க அவன் சிரித்து கொண்டிருந்தான். கோபத்துடன் அருகில் இருந்த அந்த சேற்றில் அவனை பிடித்து தள்ளிவிட்டாள். அவன் சுதாரிக்கும் முன் விழுந்து விட்டதால் அவனுக்கும் உடல் முழுவதும் சேராக இப்போது அவன் எழுந்து அவளை முறைத்து நின்றான். அவனும் சேற்றில் குளித்ததும் அடக்க மாட்டாமல் கலகலவென்று சிரித்த ஆராத்யாவை முறைக்க முயன்று தோற்ற நித்யன் அவளது சிரிப்பில் தானும் கலந்து கொண்டான். பிறகு இருவரும் வீட்டிற்கு வந்து மீண்டும் குளித்து உடைமாற்றி வெளியே சென்றார்கள். நேற்று ரோஸ் கார்டன் பார்த்து விட்டதால் இன்று பொட்டானிக்கல் கார்டன் சென்றுவிட்டு முடிந்தால் ஏரியில் படகு சவாரி செய்யலாம் என முடிவு செய்தார்கள். நேற்று போலவே இன்றும் சந்தோஷமாக பேசி சிரித்தபடி சென்றார்கள். நேற்று அளவுக்கு ரொம்பவும் விலகியும் நிற்காமல் ஒரேடியாக ஒட்டியும் உரசாமல்
சிறிதளவு இடைவேளை விட்டு இருவரும் வாங்கிய உணவுகளை பகிர்ந்து உண்ணும் அளவுக்கு வந்திருந்தார்கள். அதுவே நித்யனுக்கு நல்ல முன்னேற்றமாக தோன்றியது. அவனிடம் பேசவே ரொம்பவும் யோசிப்பாளே. இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கிறாள் என்றால் தன்மேல் அபிப்பிராயம் மாறியிருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த நிலையே நீடித்தால் சீக்கிரம் தன் காதலை சொல்லிவிடலாம் என அவன் யோசித்து கொண்டிருக்க, அப்படியெல்லாம் நான் விட்டு விடுவேனா என அவன் வந்து நின்றான். அந்த அவன் பல்லவனைதான். பொட்டானிக்கல் கார்டனை சந்தோஷமாக சுற்றி முடித்து ஓரளவு தங்கள் நெருக்கத்தை உணர்ந்து கொண்ட நித்யன் அதை பூரிப்போடு வீட்டுக்கு சொல்ல நினைக்க அவர்கள் எதிரில் பல்லவன் வந்து நின்றான். அத்தியாயம் 14. பல்லவனை பார்த்ததும் ஆச்சரியமான ஆராத்யா முகத்தில் சந்தோஷம் வந்து ஒட்டி கொண்டது. அவளது மகிழ்ச்சியான முகத்தை பார்த்த நித்யனுக்கு முகம் கடுகடுவென மாறியது. நித்யன் முகத்தை பார்த்த பல்லவன் உள்ளுக்குள் வெகு திருப்தியாய் உணர்ந்தான். இவனின் இந்த முகத்தை பார்த்தாலே எதையோ சாதித்துவிட்ட உணர்வு தோன்றுகிறதே. இதற்காகவே என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பல்லவனுக்கு ஆராத்யா ஊட்டிக்கு வந்ததே முதலில் தெரியாது. அம்மாவுடன் அவருடைய சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு வந்தவன் அவன் ஊட்டிக்கு சென்றது தெரிந்ததும் அதிர்ந்து போனான். அதுவும் நித்யனுடன் சென்றிருக்கிறாள் என கேள்விப்பட்டதும் கொதித்து போனாள். எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை திசை திருப்பி வைத்திருந்தேன். இப்போது என்னவென்றால் அவனோடு பயணப்பட்டிருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது. எடுத்தவுடன் அவளிடம் காதல் கல்யாணம் என பேசினாள். அவளுக்கு பிடிக்காது என புரிந்து கொண்டவன் கொஞ்சம் கொஞ்சமாக பேசிதான் ஆருமா என்று கூப்பிடும் அளவுக்கு வந்திருந்தான். அதற்கு முதலில் மறுப்பு தெரிவித்தவளிடம் ஒரு நட்பு ரீதியில் தான் கூப்பிடுகிறேன், மேடம் மேடம் என கூப்பிட்டாள். யாரையோ வேற்றாளை பார்ப்பது போல உள்ளது என பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்லவும் தான் அவள் ஒத்துக்கொண்டாள். அதுவும் வெகுவாக தயங்கிய பின் போனால் போகிறது என ஒத்துக்கொண்டாள். கொஞ்சம் கொஞ்சமாக அவளிடம் நைசியமாக பேசி தனக்கு மட்டும் பணம் கிடைத்தால் எப்படியும் வாழ்க்கையில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேறி காட்டுவேன் என சொல்லிக் கொண்டிருந்தான். கடைசியாக அவனை பார்த்தபோது கூட தன்னுடைய அம்மா ஒரு பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ள சொல்வதாகவும் அவள் தந்தையின் மூலம் உதவி கிடைக்கும், வாழ்க்கையில் முன்னேறலாம் என சொல்கிறார்கள் என சொன்னவன் தனக்கு அதில் விருப்பமில்லை. பணம் இருப்பதினால் மட்டும் மனதுக்கு பிடிக்காத பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என கேட்டான். ஆராத்யா சற்று நேரம் யோசித்தவள், உங்களுக்கு யார் மீதாவது காதல் இருக்கிறதா என கேட்டாள். அவன் இல்லை என்று தலையாட்டியதும், பிறகு அந்த கல்யாணம் செய்து கொள்வதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? ஒரே பெண் என்று சொல்கிறீர்கள். அந்த பெண்ணுக்காக அவரது தந்தை செய்வது தப்பாக இருக்காது. நீங்களும் வாழ்க்கையில் முன்னேற போராடி கொண்டிருப்பவர் தானே, யாரையும் ஏமாற்ற நினைக்கவில்லை. அப்படி என்னும் போது ஏன் இதை தவறாக நினைக்கிறீர்கள் என கேட்டாள். அப்படியானால் பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாமா? எனக்கு ஏதோ தயக்கமாகவே இருக்கிறது என பல்லவன் சொன்னான். எதனால் அப்படி இருக்கிறது என கேட்டாள். நான் ஏழை, அவள் பணக்காரி, அதனால் என்னை மதிப்பாலோ இல்லையோ என்ற யோசனையாக இருக்கிறது, வேறு ஒன்றுமில்லை என சொன்னான். நீங்க சொல்றதும் சரிதான், சில இடங்களில் அப்படியும் நடக்கும். ஆனால் எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நீங்கள் நேரில் போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்சா ஓகே சொல்லுங்க, இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா, அதனால் தைரியமாக போய் பாருங்க என சொன்னாள். இவ்வளோ நேரம் போக வேண்டாம்னு முடிவு பண்ணியிருந்தேன், நீ சொன்னதும் தான் எனக்கு தைரியமாக இருக்கு, கண்டிப்பாக போய் பார்க்குறேன் என சொல்லி விடைபெற்று சென்றிருந்தான். அவன் திருமண விஷயம் என்பதால் மட்டும்தான் மண்டபம் என்று கூட பார்க்காமல் அவனுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அதை கோதை நாகி கண்ணில் பட்டு அவளை கேவலமாக பேசவும் வைத்துவிட்டது. ஒருவேளை ஆனந்தன் பார்த்திருந்தால் அவளை உண்டு இல்லை என்று பண்ணியிருப்பான். அவனுக்கு என்னவோ பல்லவனை கண்டாலே பிடிப்பதில்லை. நல்ல வேளை இப்போது அவன் இல்லாத வேளையில் வந்திருக்கிறான். அவன் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக அவனை அருகில் கூட விடமாட்டான் என ஆராத்யா சந்தோஷப்பட்டு கொண்டாள். ஆராத்யா பல்லவன் வரவில் இவ்வளவு சந்தோஷப்பட இன்னொரு காரணம், அவன் திருமண விஷயமாக ஊருக்கு சென்றிருப்பதாக கூறிதான் சென்றிருந்தான். அது என்னவானது என தெரிந்து கொள்ளும் ஆர்வம். நித்யன் இருக்கும்போது இதை பற்றி பேச முடியாது, தனியாகத்தான் கேட்க வேண்டும் என நினைத்தவள் அந்த வாய்ப்பு வருவதற்காக காத்திருந்தாள். நித்யன் எங்கேயும் நகரப்போவதில்லை என தெரிந்து அவனிடம் குடிக்க தண்ணீர் வாங்கி வருமாறு சொல்ல அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். நித்யன் நகர்ந்ததும்
என்ன ஆச்சு பல்லவன்? அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாளா என ஆராத்யா கேட்க, எந்த பொண்ணு என பல்லவன் யோசித்தான். அப்போதுதான் அவன் சொன்ன பையே ஞாபகம் வந்தது. நல்ல வேளை இதை வாய்விட்டு கேட்கவில்லை. கேட்டிருந்தால் நான் போய் சொன்னதை கண்டுபிடித்திருப்பாள். தப்பித்தேன் என நினைத்தவன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு, அந்த பொண்ணு என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு என சொன்னான். என்ன பல்லவன் சொல்றீங்க? எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே உங்க வீட்டில் வந்து பேசினதா சொன்னீங்க. இப்போ இப்படி சொல்றீங்களே என கேட்டாள். அந்த பொண்ணுக்கு இதை பத்தி தெரியாது போல இருக்கு. அவளுக்கு என்ன மாதிரி பணம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா என கவலையாக சொன்னான். தொடர்ந்து, இந்த காலத்துல பணம் இல்லாதவனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணும் முன் வராது. 100ல் ஒரு பொண்ணு தான் அந்த மாதிரி குணம் மட்டும் இருக்கிறவன் போதும்னு சொல்லுவாங்க. நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு அந்த பொண்ணு நேரடியா சொல்லிடுச்சு. அந்த வரைக்கும் சந்தோஷம்னு வந்துட்டேன் ஆரு என சொன்னான். அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றாங்க? பணம் இல்லைனா கூட வாழ்ந்துடலாம். நல்ல பையனா இல்லைனா எப்படி வாழ முடியும்? உங்களை மாதிரி ஒரு பையன் கிடைக்க அவங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என வருத்தத்துடன் சொன்னாள். பரவாயில்ல விடு ஆரு, எல்லா பொண்ணுங்களும் உன்ன மாதிரி நல்லவங்களா இருக்க முடியாது. இதுவே இந்த இடத்துல நீ இருந்திருந்தா கண்டிப்பா எனக்கு குணம்தான் முக்கியம்னு ஓகே சொல்லியிருப்ப. அதுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் இருக்கணும் என மெல்ல மெல்ல வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி கொண்டிருந்தான். அவன் சொன்னதில் அவளுக்கு கூச்சம் இருந்தாலும் யோசனையுடன் இருப்பது போல தோன்ற தான் சொன்ன விஷயம் வேலை செய்கிறது என்பதை பல்லவன் புரிந்து கொண்டான். ஆனால் தியாவோ தன் வீட்டில் சொல்லி அவனுக்கு பெண் பார்த்தால் என்ன என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அவ்வளவு நேரம் இருந்தது போல இல்லாமல் நித்யனின் முகம் கடுகடுவென இருக்க என்ன காரணம் என தெரியாமல் ஆராத்யா குழம்பி போனாள். ஒருவேளை பல்லவன் வந்தது அவனுக்கு பிடிக்கவில்லையோ இருக்கலாம். திடீரென பல்லவன் வந்து நின்றது அவனுக்கு சந்தேகத்தை தந்திருக்கும். அவன் இங்கே யதார்த்தமாக அவன் வேலையாகத்தான் வந்திருக்கிறான் என்பதை புரிய வைத்து விடலாம் என யோசித்த போதுதான் பல்லவன் எதற்காக வந்தான் என்பதையே கேட்கவில்லை என்று தோன்றியது. இப்போது நித்யன் அந்த கேள்வியை தான் கேட்டான். என்ன பல்லவன், ஏது இவ்வளவு தூரம் என கேட்க சற்றென்று பல்லவன் திணறியது போல தோன்றியது. பிறகு சமாளித்து கொண்டு சிரிப்புடன், எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்க இருக்காரு சார். அவர்கிட்ட பண உதவி கேட்கலாம்னு வந்தேன். உங்க அப்பா கிட்ட கூட உதவி கேட்டேன் சார். ஆனா அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் எல்லா இடத்திலும் பணம் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் என சொன்னான். கண்டிப்பாக ஆராத்யா முன்னால் இதை சொல்லும் போது நித்யனுக்கு முகம் சுருங்கும் என பல்லவன் நினைத்தான். ஆனால் அவனோ, அப்படியா பல்லவன், அப்படின்னா அப்பா சரியான காரணம் இல்லாம சொல்லியிருக்க மாட்டாரு. ஒருவேளை உங்களை பற்றி விசாரித்ததில் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு ஏதாவது தகவல் கிடைத்திருக்கும். அதனால தான் கொடுத்திருக்க மாட்டார் என சொல்ல பல்லவனுக்கு தான் எரிச்சல் வந்தது. இருக்கட்டும் சார், அது உங்க பணம். கொடுக்கறதும் கொடுக்காததும் உங்க இஷ்டம். நான் என்ன சொல்ல முடியும் என விட்டு கொடுப்பதை போல அப்பாவியாக பேசினான். சரி பல்லவன், ஆனா இப்படி தியாவை பார்க்குற இடத்துல எல்லாம் பேசுறத விடுங்க. இதெல்லாம் ஆனந்தனுக்கு பிடிக்காது என சொல்ல ஆராத்யாவின் முகம் மாறியது. இவன் என்ன சொல்வது? பேசுபவர்கள் எல்லோரும் வீட்டில் கேட்டுக்கொண்டுதான் பேசுகிறார்களா? நான் என்ன அவர்களுக்கு அடிமையாகவா இருக்கிறேன் என கோபம் வந்தது. நான் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தான் சார் பேசுகிறேன், வேற ஒன்றும் இல்லை என பல்லவன் முகத்தை வருத்தமாக வைத்து கொண்டு சொன்னான். ஐயோ சார், வருத்தப்படுகிறாராம் என எரிச்சலாக மனதிற்குள் நினைத்த நித்யான். நீங்க சொல்றது சரிதான் பல்லவன், ஆனால் எல்லாருக்கும் அதே மாதிரி நினைப்பு இருக்காது இல்லையா? பார்க்குற மற்றவங்களுக்கு தப்பா படலாம் என சொல்ல இப்போது தியா கோபத்துடன் இடையிட்டாள். அப்படி எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னை நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்க போகட்டும். நான் கரெக்டா இருக்கேன்னு எனக்கு தெரியும் என கோபமாக பதில் சொன்னாள். தியாவுக்கு கோபம் வரும் என்பது நித்யன் அறிந்ததுதான். ஆனால் ஒருவர் சொல்வதில் சரி தவறு புரிந்து கொண்டுதான் கோபப்படுவாள். இப்போது அவளது நல்லதுக்கு சொன்ன ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு கோவப்படுகிறாள் என்றால் அந்த அளவு பல்லவன் அவளை மாற்றியிருக்கிறான். நீ யாருக்கு பதில் சொல்றியோ இல்லையோ, ஆனா நான் உங்க அண்ணனுக்கு பதில் சொல்லணும். என்னை நம்பிதான் அவன் உன்னை விட்டுட்டு போயிருக்கான். இப்படி வேற யாருக்கூடவோ நீ பேசிட்டு இருக்கிறத பார்த்தா அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான்? அவன் வந்த பிறகு அவன்கிட்ட சொல்லிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. என் பொறுப்புல இருக்கிற வரையிலும் நான் சொல்றத கேட்டு நடக்க பழகு. போய் கார்ல ஏறு என சொல்ல அவள் போகாமல் முறைத்து கொண்டு நின்றாள். வருவதும் வராததும் உன் இஷ்டம் என்பது போல அவர்கள் இருவரையும் முறைத்துவிட்டு வேகமாக சென்று காரில் ஏறினான். அவன் அப்படி முகம் காட்டிவிட்டு சென்றது பல்லவனுக்கு முன்னால் அவமானமாக போக ஆராத்யாவுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பல்லவனை சங்கடமாக பார்த்தாள். நீ போ ஆரு, சார் ஏதோ கோபத்தில் இருக்காரு போல, அதான் இப்படி பேசிட்டாரு.
குறைஞ்ச உடனே அவரை உன்கிட்ட சாரி கேட்பாரு. உன் முகத்தை இப்படி வருத்தமா வச்சுக்காத, எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு. என்னால தான் நீ திட்டு வாங்கினேன்னு எனக்கு கவலையா இருக்கு. இனிமே உங்க வீட்டில் பிரச்சனையாகும்னு தோணினா என்கிட்ட பேச வேண்டாம். ஆனா எனக்கு தான் உன்கிட்ட பேசாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகும். சரியான ஒரு முடிவு எடுக்கணும்னா கருத்து சொல்ல உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லாம தனியா நான் திண்டாடுறது எனக்கு தான் தெரியும். அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்காரும் நீ இல்லைனா கூட இன்னொரு ஆளுக்கிட்ட கேட்பாங்க. ஆனா எனக்கு நீ இல்லைனா நான் என்ன ஆவேனே தெரியாது. எல்லா முடிவையும் உன்கிட்ட கேட்டெடுத்து பழக்கமா போயிடுச்சு. இப்ப நீ பேசலனா நான் என்ன பண்ணுவேன்னு பயமா இருக்கு என்ன சொல்ல ஆராத்யா வருத்தத்துடன் அவனை பார்த்தாள். நித்யன் மட்டும் ஆனந்தனிடம் சொல்லிவிட்டாள். கண்டிப்பாக அவன் எங்கேயும் அனுப்பவும் மாட்டான், பேசவும் விட மாட்டான். இவனுக்காகவாவது நித்யனிடம் பேசி பார்க்க வேண்டும். கவலைப்படாதீங்க பல்லவன், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் நித்யன் கிட்ட பேசுகிறேன், அவர் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டார். நம்ம ஃப்ரெண்ட்லியாக தானே பேசுகிறோம், இதுக்கு யார் பெர்மிஷனும் தேவையில்லை. அண்ணன் ஓவராக பேசினா நான் அம்மா அப்பா கிட்ட உங்களை பற்றி சொல்கிறேன். கண்டிப்பாக அம்மா அப்பா புரிஞ்சுப்பாங்க என சொன்னால் அவர்களும் புரிந்து கொள்வது கடினம்தான் என்றாலும் பல்லவனுக்கு சமாதானம் சொல்ல வேறு வார்த்தைகள் தோன்றவில்லை. வெகு நேரம் காரில் வந்து ஏறாமல் பல்லவனுடன் பேசிக்கொண்டிருந்த ஆராத்யாவை பார்த்து கோபத்துடன் நித்யன் கார் ஹாரனை வேகமாக அடிக்க இவன் என்ன செய்ய காத்திருக்கிறானோ என வருத்தத்துடன் நினைத்தவள் வருகிறேன் என பல்லவனிடம் தலையாட்டிவிட்டு காரில் சென்று ஏறிக்கொண்டாள். வீட்டிற்கு வரும் முறை கடுமையான முகத்துடன் அவள் புறம் திரும்பாமல் சாலையை பார்த்து ஓட்டிக்கொண்டு வரும் அவனை பார்த்து கொஞ்சம் பயமாக கூட இருந்தது. 3 நாட்களாக அவன் மேல் வந்த நல்ல எண்ணம் இப்போது ஒரே அடியாக அவளை விட்டு தூர ஓடியிருந்தது. இவன் பழைய நித்யன்தான், நான் தான் மாறிவிட்டானோ என்று நினைத்து விட்டேன். இவன் அப்படியே தான் இருக்கிறான். இவனிடம் போய் என்னவென்று நான் பேசுவது? என் பக்கம் திரும்ப கூட மாட்டேன் என்கிறான். பல்லவனோடு சேர்ந்த சவகாச தோஷமோ என்னவோ, சரி தவறு நித்யன் சொல்ல வருவதில் உள்ள நியாயத்தை கூட யோசிக்க மறந்து அவன் கோபமாக இருப்பது மட்டுமே எண்ணி அவன் கோபக்கார நித்யன் என்று முடிவுக்கு வந்துவிட்டாள். இதையெல்லாம் தாண்டி பல்லவன் தன்னோடு பேசவில்லை என்றால் வருத்தப்படுவான் என்ற ஒரே காரணத்துக்காக நித்யனோடு சமாதானம் பேச சென்றாள். தனக்கு இரவு உணவு வேண்டாம் என சொல்லிவிட்டு மாடி ஏறியவனை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வளவு கோபமாக இருக்கிறானா என்ன? அவன் பின்னே வந்தவள் நித்யன் என அழைக்க அவன் அதே இடத்திலேயே நின்றான். ஆனால் அவளை திரும்பி பார்க்கவில்லை. அப்படி என்ன நான் செய்துவிட்டேன், என்னை திரும்பி முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு என அவளுக்கு வருத்தமாக இருந்தது. என் மேல கோபமா இருக்கீங்களா நித்யன் என கேட்டாள். இல்லை, நீ எதுக்கு கூப்பிட்ட அதை சொல்லு என கேட்டான். அது என அவள் தயங்க வேகமாக ஒரு மூச்சை இழுத்து விட்டவன் சீக்கிரம் சொல்லு, எனக்கு தூக்கம் வருது, டயர்டா இருக்கு என சொன்னான். அது பல்லவன் கிட்ட நான் பேசினதை பற்றி அண்ணன் கிட்ட சொல்ல போறீங்களா என கேட்டாள். கோபமாக திரும்பி பார்த்தவன், பின்ன நீ என்ன செஞ்சாலும் பேசாம இருக்க சொல்றியா? அவனுக்கு தெரிஞ்சா அப்புறம் ஏன் சொல்லலன்னு என்ன தான் கேட்பான். கேட்டான என்ன பதில் சொல்றது என கேட்டான். இப்போ நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? இதை போய் சொல்லியே ஆகணுன்ற அளவுக்கு அவர் கூட பேசுறது அப்படி என்ன அவ்வளோ பெரிய தப்பா? உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு பையன்கிட்ட பேசுகிறது தப்புனா உங்ககிட்ட கூட தான் நான் பேசுகிறேன், அது தப்பு இல்லையா? ஒருவேளை எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது அதனால் தப்புன்னு சொன்னான். அப்படி பார்த்தா உங்கள் கூட அவன் தனியாக என்னை விட்டுட்டு போயிருக்கக்கூடாது, அதுவே தப்பு தானே? அதை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லலையே. இப்போ நினச்சா கூட நான் அதை அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியும். அப்படி சொன்னால் அவனை என்ன சொல்லுவாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க என சொல்ல அவளையே கூர்ந்து பார்த்தான். இப்போ நீ பிளாக்மெயில் பண்ணுறியாதியா என அவன் கேட்டதில் அவனை நிமிர்ந்து பார்த்தவளுக்கு சொல்லென்று கோபம் வந்தது. நான் உதாரணத்துக்கு தான் சொன்னேன், நான் ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது என சொல்ல அவன் வேறு எங்கோ பார்த்திருந்தான். நானும் அப்படிதான். நீ ஏன் சொல்லாம பல்லவன் உன்னோட பேசுறத நான் யார்கிட்டையும் எப்பவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லை, என் நண்பனை ஒருத்தவங்க ஒன்று சொல்லுற மாதிரி நானே செய்ய மாட்டேன். ஆனந்தன் செஞ்சது உன்னை பொறுத்த வரையிலும் தப்பா இருக்கலாம், ஆனா அது என் மேல இருந்த நம்பிக்கை, அதை நான் மதிக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா நான் உண்மையா இருந்தாகணும். வேற ஒன்றும் இல்லைனா நான் ரூமுக்கு போறேன் என்ன சொல்ல அவன் கோபமாக இருக்கிறானே என அவன் முகத்தையே ஆராத்யா பார்த்திருக்க அவன் திரும்பி பார்த்துவிட்டு வேகமாக அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். காலையில் எவ்வளவு அருமையாக தொடங்கிய விடியல் இன்று எவ்வளவு மோசமாக முடிந்திருக்கிறது என மனதுக்குள் நொந்து கொண்டு அவன் அறையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆராத்யா தன் அறைக்குள் சென்றாள்.
அத்தியாயம் 15. மறுநாள் காலையில் ஆராத்யா வழக்கம் போல சீக்கிரமாக எழுந்து கீழே வந்து அமர்ந்து காப்பி அருந்திக் கொண்டிருந்தாள். சற்று நேரம் கழித்து வந்த நித்யன் கண்ணில் தூங்கியதற்கான அறிகுறியே தெரியவில்லை. கண்கள் நன்றாக சிவந்திருந்தது. அவள் முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்காமல் இறங்கி வந்து கொண்டிருக்க அவனுக்கு கப்பில் காப்பியை ஊற்றி வைத்தவள். வந்தவன் வேறு ஒரு கப்பில் காப்பி ஊற்றி கொண்டு எப்போதும் அவளுக்கு எதிரில் உட்காரும் நாற்காலியில் உட்காராமல் எழுந்து பால்கனி பக்கமாக சென்று விட்டான். இப்போது என்ன நடந்து விட்டது என்று இவ்வளவு கோபப்படுகிறான்? இவனுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை கூட பேசாமல் வெளியே செல்கிறானே என எரிச்சலாக வந்தது. எப்போதும் போல அந்த தேயிலை தோட்டத்திற்கு அவளை அழைத்து செல்வான் என நினைத்திருக்க அவன் உள்ளே வரும் அறிகுறியே இல்லாமல் பால்கனியிலேயே நின்றிருந்தான். சரி, நாமே போய் கேட்போம் என எழுந்து சென்றவள் தொண்டையை கணைக்க அவன் திரும்பியே பார்க்கவில்லை. ஆனாலும் இவனுக்கு இவ்வளவு திமிர் இருக்கக்கூடாது என மனதிற்குள்ளேயே திட்டி தீர்த்தாள். நித்யன் என்னை மெல்லிதாக அழைக்க அவன் காதில் வாங்கியதைப் போலவே தெரியவில்லை. பிறகு மீண்டும் சத்தமாக நித்யன் என அழைக்க எரிச்சலுடன் திரும்பியவன் என்ன என்றான். இதற்கு நீ என்னவென்று கேட்காமலே இருந்திருக்கலாம் என நினைத்தவள் சரி, வந்தது வந்துவிட்டோம், தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறானா என பேசி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு போகலையா என கேட்டாள். இல்லை என்று ஒற்றை சொல்லோடு திரும்பிக் கொண்டான். என்ன பேசுவது என தெரியாமல் தயங்கியபடியே அவன் இருக்க அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாமல் அவன் தோட்டத்தையே உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தான். எவ்வளவு நேரம் அங்கேயே நிற்பது? மீண்டும் உள்ளே சென்று குளித்துவிட்டு உடைமாற்றி கீழே வர அவன் இன்னும் பால்கனியிலேயே அமர்ந்து கொண்டிருந்தான். இன்று எங்கும் வெளியே போகவில்லையா? ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறான்? நேற்று நடந்தது சாதாரண விவாதம் தானே. நாளைக்கு ஊருக்கு போனால் அவன் யாரோ நான் யாரோ, அப்படித்தான் அவரவர் வேலைகளில் மூழ்கி போவோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டுமா? நித்யன், நீங்க ரூமுக்கு போய் குளிச்சுட்டு கிளம்பலையா என கேட்டாள். எங்கே என அவன் அஸ்வாரஸ்யமாக கேட்டான். இன்னைக்கு பைக்காரா ஃபால்ஸ் போகணும்னு நேற்று முடிவு பண்ணினோமே, அங்கதான் என்றாள். அது முடித்துவிட்டு அப்படியே படகு சவாரி செல்லலாம் என்று கூட யோசித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இன்று அப்படியே எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. எனக்கு இன்னைக்கு கிளம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனந்தன் ஈவினிங் இல்லை நாளைக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் எங்கே போகணுமோ அவன் கூட போயிட்டு வந்துடு என சொன்னான். அவள் இன்னும் தயங்கி கொண்டே நிற்கவும் என்ன என்றான். அது நேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது யதார்த்தமா பல்லவன் கிட்ட நாளைக்கு பைக்காரா ஃபால்ஸ் வரோம்னு சொன்னேன். அவர் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். நான் நேற்று கிளம்புற அவசரத்தில் எதுவும் சொல்லாமல் வந்துட்டேன். நீங்கள் இப்படி பிளான் கேன்சல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பாவம், அவர் காத்துக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட இப்போது ஃபோன் கூட இல்லை, ரிப்பேராக இருக்காம் என சொல்ல சீரலான பார்வையுடன் அவளை திரும்பி முறைத்தான். அவனின் முறைப்பில் ஒரு அடி பின்னால் நகர்ந்தவள் பயத்துடன் அவனை பார்த்தாள். கண்டவன் காத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக எல்லாம் நான் கிளம்பி வர முடியாது. வேணும்னா நீ கிளம்பி போ என்றவன் மீண்டும் தோட்டத்தை திரும்பி பார்க்க ஆரம்பித்தான். அவர் காத்துக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் இல்லை நித்யன், எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது. நான் இது போல் அடிக்கடி டூர் வர முடியாது. வரும்போது அந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணணும். ப்ளீஸ் எனக்காக வாங்க என தைரியத்தை வரவைத்து கொண்டு கேட்டாள். ஆனால் அவன் திரும்பிய பாடில்லை. இவ்வளவு தூரம் காலையிலிருந்து கெஞ்சி கொண்டிருக்கிறேன், எல்லாவற்றுக்கும் இப்படியே முகத்தில் அறைந்தது போல பேசினாள். என்ன அர்த்தம் என ஆத்திரத்துடன் அவனை முறைத்து, சரி நீங்க வரமாட்டீங்க அப்படிதானே, நானே போயிட்டு வரேன் என வேகமாக திரும்பி நடக்க, அறிவிலியா உனக்கு, எப்படி போவ என கோபமாக கத்தினான். நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க? நீங்கள் தானே என்னை போக சொன்னீங்க என அவளும் பதிலுக்கு கத்தினாள். என்ன தான் கோபமாக பேசிவிட்டாலும் வார்த்தையின் முடிவில் அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. அவளது கலங்கிய கண்களை பார்த்தவன் அதற்கு மேல் கோபத்தை இழுத்து பிடிக்க முடியாமல் பெருமூச்சுடன் எழுந்து, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, போய் குளிச்சுட்டு வந்துடுற என்று சொல்லிவிட்டு மாடி ஏறி அவன் அறைக்கு சென்றான். இதைத்தானே நான் அப்பவே சொன்னேன். அப்போ ரொம்ப முறுக்கிக்கிட்டாரு. என் கண்ணில் தண்ணி வந்தாதான் வரேன்னு சொல்லுவார் போல இருக்கு என அதற்கும் அவனை திட்டிக்கொண்டே பொறுமையபடி அங்கிருந்து சேரில் அமர்ந்திருந்தாள். அவர்கள் கிளம்பி பைக்காரா அருவிக்கு சென்றபோது ஏற்கனவே பல்லவன் காத்திருந்தான். ஆராத்யாவை நித்யன் அழைத்து வருவான் என பல்லவன் எதிர்பார்க்கவில்லை. எப்படியும் வரமாட்டார்கள் என நினைத்து கிளம்பதான் நினைத்திருந்தான். நல்ல வேளையாக சற்று நேரம் பார்க்கலாம் என அங்கு குளித்து கொண்டிருந்த பெண்களை பார்த்தபடி காத்திருந்தான். இறங்கியதுமே அவனை பார்த்துவிட்ட ஆராத்யா, ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தீங்களா பல்லவன் என கேட்டாள். பரவாயில்ல அருமா, உனக்காக தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
சரி, அருவியை வேடிக்கை பார்ப்பியா இல்லை நீயும் இறங்கி குளிக்க போறியா என கேட்டான். எனக்கு இறங்கி குளிக்கணும்னு ஆசையாக தான் இருக்கு, ஆனால் அவர் என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே என நித்யனை காட்டி கவலையாக சொன்னாள். என்ன ஆறுமா, இதுக்கெல்லாமா பயப்படுவ? எப்பயோ ஒரு தடவை வெளியில வரோம், அப்போ கூட யார் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காத, உனக்கு பிடிச்சதை செய் என பல்லவன் தூண்டி விட்டான். இல்லை பல்லவன், நேற்று நான் பேசினதில் அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு, இன்னைக்கு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கேன். அவர் சொல்கிற மாதிரி என்ன இருந்தாலும் அண்ணன் அவர் பொறுப்பில் தான் என்னை விட்டுட்டு போயிருக்காரு. ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு அவனுக்கு பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு தான் கவலைப்படுறாருன்னு நினைக்கிறேன் என்ன சொன்னால். சரிதான், ஆனால் சாருக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக வருது. பாக்ஸிங்கில் அந்த மாதிரி இருந்தால் சரி, எப்பவும் அதே மாதிரி கோபப்பட்டா அவர் கூட பேசவே எல்லாரும் பயப்பட மாட்டாங்களா? நார்மலாக பேசினா எல்லாரும் அவர் கூட நல்லா பேசலாம் இல்லையா என கேட்க, இது என்னவோ சரிதான் என ஆராத்யாவுக்கும் தோன்றியது. நீங்கள் சொல்கிறது சரிதான் பல்லவன், ஆனால் யார் அவர்கிட்ட இதையெல்லாம் சொல்கிறது? சரி இருங்க, நான் அவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்டுட்டு வரேன் என அவள் நகர, தானும் கூட வருகிறேன் என அவனும் வந்தான். ஆராத்யா சென்று அருவியில் குளிக்க அனுமதி கேட்க அவன் அதெல்லாம் கூடாது என நிர்தாட்சண்யமாக மறுத்தான். இவன் என்ன எனக்கு அனுமதி தருவது என கோபம் வந்த போதும் அவனிடம் கோபப்பட முடியாமல் கெஞ்சலில் இறங்கினாள். அவள் கெஞ்சுவதை பார்த்த பல்லவன் இதுதான் சமயம் என அவளை தூண்டி விடுகிற மாதிரி, என்ன சார், அவதான் ஆசையா கேட்கிறாளே, இன்னைக்கு ஒரு நாள் விடுங்களேன், எப்பவுமேவா இங்க வரப்போறா? என்னைக்கோ ஒரு நாள் வரோம், அன்னைக்காவது அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டுமே. அவங்க வீட்டில் தான் அவள் விருப்பப்படி இருக்க விட மாட்டாங்கன்னா நீங்களும் ஏன் சார் இப்படி இருக்கீங்க என கேட்டான். இப்போது ஆராத்யாவின் முகம் பிடிவாதமாய் மாறி அங்கே போவதற்காக ஆயத்தமாய் நின்றிருந்தாள். அவளை யோசனையுடன் பார்த்தவன், இந்த பல்லவனுக்கு தனியாக ஒரு நாள் கச்சேரி வைத்தால்தான் சரியாக இருக்கும் என நினைத்தபடி அவனை பார்த்து முறைத்தான். இப்போதைக்கு அவளிடம் வேண்டாம் என்று சொன்னால் பிடிவாதம்தான் அதிகமாகும், அதனால் போகட்டும், தடுக்க வேண்டாம். சரிதியா, ஆனால் ஓரமாக நின்று குளிக்கணும், பாசி இருக்கும், வலிக்கு விட்டுடும், பார்த்திருந்துக்கோ. குளிச்சுட்டு அப்படியே இங்கே வராமல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் ஓரமாக வச்சுட்டு குளி, மாற்றிட்டு தான் இந்த பக்கம் வரணும், புரியுதா? இங்கே நிறைய பசங்க இருக்காங்க, பார்த்துக்கோ என 1000 அறிவுரைகளை அள்ளி வழங்கி பிறகுதான் அவளை அனுப்பி வைத்தான். நான் என்ன சின்ன பிள்ளையா? இது கூடவா எனக்கு தெரியாது? ரொம்பவும் தான் குழந்தை போல நடத்துகிறானே. ஏற்கனவே பல்லவன் தன்னை யாரும் யோசிக்கவே விடமாட்டேன் என்கிறார்கள், குழந்தை போலவே நடத்துகிறார்கள் என சொல்லி கொண்டிருக்கிறான். அது போலவே நடக்கவும் அவளுக்கு கோபம் வந்தது. இருந்தாலும் தற்சமயம் அருவியில் குளிக்க அனுமதி வழங்கியதே போதும், மறுபடி ஏதாவது நடந்தால் பார்த்து கொள்ளலாம் என நினைத்து அங்கிருந்து நகர்ந்தாள். பல்லவன் போகும் அவளையே பார்த்தபடி இருக்க நித்யன் அவனிடம் திரும்பி, பல்லவன், என்னை பற்றி உங்களுக்கு முழுசா தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கோபம் வந்தா யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். தியா வீட்டை பற்றி பேச உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. இத்தோட நிறுத்திக்கோ. இன்னொரு தடவை அந்த மாதிரி பேசுறத நான் பார்த்தேன், வேற மாதிரி ஆகிடும் என கையை முறுக்கி கொண்டு சீர அவன் பயந்தபடி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார், யதார்த்தமாக தான் சொன்னேன், நான் போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன், ரொம்ப தலைவலியாக இருக்குது என நைஸாக அங்கிருந்து நழுவினான். இவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு எப்படி தான் தியா இவன் கூட பழகிறாளோ? இதே போல இவன் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக தன்னிடம் அறை வாங்காமல் இவன் போக போவதில்லை. நித்யனுக்கு ஃபோன் வர அதை எடுத்து பேசி கொண்டிருந்தான். அடுத்த வாரத்தில் அவனை பயிற்சிக்காக வெளிநாடு வர சொல்லி அழைப்பு வந்திருந்தது. அதை பற்றி பேசி கொண்டிருந்தான். பேசிவிட்டு வரும்போது ஒரு 4-5 முன்20களில் இருக்கும் இளைஞர்கள் ஒன்று கூடி எங்க பார்த்தவாறு ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அருகில் வரும்போது தெளிவாய் அவனுக்கு அவர்கள் சொல்வது கேட்டது. டேய், அங்க பாருடா, செம ஃபிகரு. இந்த மாதிரி ஃபிகரெல்லாம் எங்க தான் இருக்குமோ, நம்ம கண்ணில் மாட்டவே மாட்டேங்குது. அதான் இப்போ மாட்டிடுச்சே, அதுவும் எந்த மாதிரி ஒரு நிலைமையில மாட்டியிருக்கு பாத்தியாடா. ஐயோ, பார்க்கும்போதே உடம்பெல்லாம் என்னென்னமோ பண்ணுது. சும்மா தங்க சிலை மாதிரி இருக்காடா. அதுவும் அந்த அருவி தண்ணி அவன் மேலே பட்டதும் தக தகன்னு மின்னுறாடா. என்ன ஆஷக்சரு, ஐயோ அள்ளுறாளே. ட்ரெஸ்ஸோட குளிக்கும் போதே இப்படி இருக்காளே, இவ்வளோ மட்டும் ட்ரெஸ் இல்லாமல் பார்த்தா
அதுவும் அந்த மாங்காய் என ஏதேதோ அசிங்கமாய் பேசிக்கொண்டே போக நித்யன் உடல் கோபத்தில் விரைத்தது. அவர்கள் பேசியதிலிருந்து ஏதோ அருவியில் குளிக்கிற பெண்ணை கிண்டல் செய்கிறார்கள் என புரிந்து போனது. அவர்கள் குளிப்பதை மறைந்து நின்று வேடிக்கை பார்ப்பதே தவறு, அதில் இந்த மாதிரி அநாகரிகமான வர்ணிக்க வேறு செய்கிறார்களே என்ற கோபத்தில் அவன் அவர்கள் அருகில் செல்ல அங்கே புறமுதுகிட்டு நின்றிருந்தவளை பார்த்தவனுக்கு உடலோடு உள்ளமும் எரிந்தது. யாரோ ஒரு பெண்ணை கிண்டல் செய்கிறார்கள் என நினைத்த போதே அவனுக்கு கோபம் பெருகி இருந்தது. இப்போது அவர்கள் ஆராத்யாவை தான் கிண்டல் செய்கிறார்கள் என தெரிந்த போது அவர்களை கொஞ்சம் போடும் அளவு ஆத்திரம் வந்தது. எவ்வளவு திமிர் இந்தியாவை பற்றிய இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவள் மாற்று உடையை கொஞ்சம் மேலே வைத்துவிட்டு வந்திருக்க யாரோ அதை வேறு புறம் நகர்த்தியிருந்தார்கள். அதை எடுத்துக்கொண்டு உடைமாற்றும் அறைக்கு சென்றவளை பார்த்துதான் இவ்வளவு நேரம் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த பல்லவன் எங்கே போய் தொலைந்தான்? அவளை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு தானே போனேன் என அவன் நின்ற இடத்தை பார்க்க அந்த இளைஞர்களுக்கு மேல் அவன் அவளை ஆவென வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். இவனுங்களை ஒரு வழி செய்துவிட்டு பிறகு உன்னை வந்து கவனிக்கிறேன் என பல்லை நரநரவென்று கிடைத்தவன் அந்த இளைஞர்களிடம் திரும்பினான். என்ன தம்பிங்களா, இங்க என்ன பண்றீங்க என கேட்ட குரலில் திடுக்கிட்டு அந்த இளைஞர்கள் எல்லோரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். ஆனால் அந்த பதற்றத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சும்மா நிக்கிறோம் சார், நீங்க ஏன் கேட்குறீங்க என ஒருவன் கேட்டான். நீங்க சும்மா நின்னா நான் ஏன் தம்பி கேட்க போறேன், ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே என சொன்னவன் கூர்மையாக அவர்களை பார்க்க மற்ற எல்லோரும் ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டார்கள். அது நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம் சார், அதை பத்தி உங்களுக்கு என்ன, பேசாம போங்க சார் என இன்னொருவன் சொன்னான். அவர்கள் 6 பேர் நின்று கொண்டிருக்கும் தைரியம் அவனிடம். உங்களுக்குள்ள பேசிக்கிறது சரிதான் தம்பி, ஆனா இன்னொரு பொண்ணை பத்தி எவ்வளவு மோசமா கமெண்ட் பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியாதா? உங்க வீட்டுகளையும் பொண்ணுங்க இருக்காங்க தானே, எப்படி உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது என அவன் காட்டமாக கேட்டான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் செய்யல சார், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க என சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த இடத்தை பார்க்க அதற்குள் தியா அங்கிருந்து நகர்ந்து சென்றிருந்தாள். இவன் வந்ததால் தான் அவளை பார்க்க முடியாமல் போய்விட்டது என ஒருவன் இன்னொருவனிடம் புலம்பிக் கொண்டிருந்தான். டேய் புலம்பாதடா, எப்படியும் வெளியில வந்துதானே ஆகணும், அப்ப பார்த்துக்குவோம் என மற்றவர்கள் அவனை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன், திரும்பவும் வெளியில் வந்து அவளை பார்ப்பார்களா? டேய் என்ன சொன்ன, மறுபடியும் அவளை பாப்பியா? என் முன்னாடி இதை சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என ஆத்திரத்துடன் கேட்டவன் அதை சொன்னவன் வாயில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அவன் வாயில் இருந்த ரத்தம் பொல பொலவென்று கொட்டவும் மற்றவர்கள் பயந்து போனார்கள். இருந்தாலும் தங்கள் நண்பனை அடித்து விட்டதை கண்டு பொறுக்க முடியாமல் அவனோடு சண்டைக்கு வர எல்லோரையும் நித்யன் புரட்டி எடுத்து விட்டான். ஆராத்யாவுக்கு அங்கே என்ன நடக்கிறது என தெரியாமல் பல்லவனிடம் கேட்க அவனும் தியாவை பார்த்து கொண்டிருந்ததால் இங்கே நடந்த சண்டையை பற்றி தெரியவில்லை. ஆனால் என்ன நடந்திருக்கும் என ஓரளவுக்கு யூகம் இருந்தாலும் ஆராத்யாவிடம் அவனை பற்றி தவறாக சொன்னான். அவருக்கு என்ன வேலைதியா, இப்படி யாரு கூடவாவது சண்டை போட்டுக்கிட்டு தானே இருப்பாரு. என்ன ஒன்று, முன்னெல்லாம் போட்டியில தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு, இப்போ வெளியிலையும் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு எங்கேயாவது யார்கிட்டையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் போல என்ன சொல்ல கோபத்தோடு ஆராத்யா நித்யன் சண்டையிட்டு இடத்திற்கு வந்து சேர்ந்தாள். அதற்குள் நித்யன் எல்லோரையும் அடித்து கீழே வீழ்த்தி இருந்தான். அவன் அருகே வந்த ஆராத்யா, நித்யன் என்ன பண்றீங்க, முதல்ல அவங்களெல்லாம் விடுங்க, பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் இவ்வளவு அநாகரிகமா நடந்துக்கிறீங்க என கோபமாக கேட்டாள். உனக்கு ஒன்றும் தெரியாததியா, பேசாம போ, இவனுங்க என்ன பேசினாங்கன்னு தெரியுமா உனக்கு என கேட்டான். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், அதுக்காக இப்படி சண்டை தான் போடணுமா? எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க, அசிங்கமா இருக்கு, முதல்ல இங்க இருந்து வாங்க என சொன்னாள். அவனுங்க பண்ணின வேலையை விட நான் பண்ணினது ஒன்றும் அசிங்கம் இல்லை, பேசாம நீ தள்ளிப்போ, இன்னைக்கு இவனுங்களை எல்லாம் கொன்னுட்டு தான் இங்க இருந்து வருவேன் என சொன்னான். என்ன நித்யன் சார் இப்படி நடந்துக்கிறீங்க, நீங்க பெரிய பாக்ஸரா இருக்கலாம், அதனால எல்லார்கிட்டையும் சண்டை போடணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சமாவது நாகரிகமா நடந்துக்கோங்க. இப்படி எல்லாரும் முன்னாடியும் சண்டை போட்டாதான் உங்களை பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா என பல்லவன் அவனிடம் கோபமாக பேசினான். இவ்வளவு நேரம் தியாவிடம் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டே இருந்தவன் பல்லவன் நாகரிகம் பற்றி தன்னிடம் பேசவும் அவனிடம் திரும்பி சீறினான். பல்லவன், அவனுங்களுக்கு விழுந்தது அடுத்து உனக்கு விழும், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு நான் பார்க்கல நினைச்சியா? நாகரிகத்தை பத்தி நீ எல்லாம் என்கிட்ட பேசுறியா? மரியாதையா இங்கிருந்து போயிடு,
இல்லைனா அடிச்ச மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சிடுவேன் என அடக்கப்பட்ட கோபத்துடன் அவனிடம் உருமினான். பல்லவனிடம் நித்யன் கோவப்படவும் ஆராத்யா அவனிடம், உங்ககிட்ட யாரும் நல்லதே சொல்லக்கூடாதா நித்யன்? சொன்னா எல்லாரையும் அடிப்பீங்களா? என்ன மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? பேசாம என்னையும் அடிங்க, ஏன் பாக்குறீங்க, அடிங்க என்ன சொல்ல அவன் வலியுடன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் ஆராத்யா மேற்கொண்டு என்ன பேசுவது என்று தெரியாமல் திணறினாள். ஆனால் பொது இடத்தில் அவன் நடந்து கொண்ட முறையில் அவன் மேல் இந்த 3 நாட்களாக இருந்த நன்மதிப்பு சுத்தமாக விட்டு போனது. ஏதோ பேச வாயெடுத்த நித்யன் அவளுக்கு பின்னால் திரும்பி பார்த்து அதிர்ச்சியுடன் அப்படியே நிற்க என்னவென்று புரியாமல் திரும்பி பார்த்த ஆராத்யாவும் திகைத்து நின்றாள்.